ஹலோ சென்று நமக்கு அதுக்கு அடுத்த வாரம் நமக்கு இங்க ஐகாஸ் டே மீட்டிங் நடக்கும். ஹலோ செக் ஹலோ ஹலோ செக் புது வருஷத்துக்கு நீங்க ஆட்களை கூட்டிட்டு வராட்டினாலும் பரவாயில்ல. அந்த அன்னைக்கு தான் நம்ம வந்து ஹலோ திருவிருது அன்னைக்கு நம்ம மறக்காம கூட்டிட்டு வரணும். நமக்கு அடுத்த ஒரு சனிக்கிழமை இருக்கிறது. அதுக்கு அடுத்த சனிக்கிழமை நமக்கு அந்த ஐகாஸ் டே இருக்கிறது. உறவினர்களுக்காக நம்ம ஜெபிக்காம கூட்டிட்டு வந்தா நீங்க கூட்டிட்டு தயவுசெய்து வர வேண்டாம். நீங்க மாத்திரம் வாங்க. ஏன்னா வந்து வேஸ்ட். அவங்க வந்து 20 ரூபா பஸ்ஸுக்கு செலவு பண்ணி இங்கே 10 ரூபா காணிக்க போகிறதுக்கு அவங்க பாவம் செலவே பண்ண வேண்டாம். அவங்க அங்கேயே இருக்கட்டும். நீங்கள் ஜெபம் பண்ணாமல் நிலத்தை உழுகாமல் நீங்கள் விதைச்சிங்கன்னா என்ன பிரயோஜனம்? நிலத்தில் உழுகிறதுக்கு சோம்பேத்தனப்பட்டுக்கிட்டு அடா விதையா ஆண்டவன் நம்ம ஓட்டு இருக்கிறான் அல்லேலுயா 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 சோத்திரம் சோத்திரம் வச்சா வருமா? 10 பைசாவுக்கு பிரயோஜனம் கிடையாது. யாருக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்களோ அவங்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணின பிறகு அது 15 நாள் ஜெபம் பண்ணி பேய கட்டின பிறகுதான் அவனை நேர்லயே பார்க்க போகணும். அதுக்கப்புறம் ஒரு 5 நாள் பேய கட்டினாதான் அவன் கோயிலுக்கு வர்றதுக்கு சரியா வந்தாதான் நல்லா இருக்கும். சும்மா நீங்க போனோடனே வாங்க நான் சொல்லிட்டேன் கொப்பமட்டில் கேட்கறேன் எத்தனை பேருமே எழுதி வச்சு ஜெபம் பண்ணிருக்கேன்னு கேட்கறேன். ஒரு பக்கத்து வீட்டு வரமா ஒரு இடுப்பொழி அந்த அம்மாவை சொல்லியிருக்கிறேன், அந்த அம்மா வருவாங்கன்னு நினைக்கிறேன். நான் உன் புருஷனும் உன் பிள்ளையும் நரகத்துக்கு போகணுமான்னு கேட்டேன். 6 பிள்ளைய பெற்று வச்சுக்கிட்டு ஒரு பிள்ளை கிட்ட கூட சொல்ல கொப்பம்பட்டில் இருக்கிற ஒரு அம்மா பிடிச்சி திட்டிவிட்டேன். நீ ஐகாஸ்கே வராத, நீ வராதான்னு சொல்லிட்டேன். மெட்ராஸ் இருக்கிற பேத்தியை வந்து சஞ்சய்க்கு அம்மா வர சொல்லும் பொழுது தம்மம்பேட்டில் இருக்கிற ஒரு பொண்ணு, துறையூர்லயே ஒரு பொண்ணு இருக்குது, அதுக்கு ஜெபம் இல்லை. அவ்வளவு யோகியத்தில் இருக்கிறாங்க நம்ம விசுவாசிங்கெல்லாம். என்னன்னு கூட தெரியாம நடந்துட்டு இருக்கிறாங்க. இந்த அம்மாவை அடக்க முடியலனால சந்தோஷமா கவனிங்க. நீங்க ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணிட்டு தான் போய் பார்க்கணும் சொந்தக்காரங்களை கூப்பிடுங்க. இந்த காரியத்தை நான் இதை பத்தி நான் கொஞ்ச நேரம் பேசுறேன். நீங்க ஜெபிக்காம மாத்திரம் கூப்பிட்டு வந்துடாதீங்க. புது வருஷத்துக்கு நீங்கள் என்னமா அந்த பிரியாணிக்கும் அந்த துணிமணிக்கும் காசு தருவங்க. அதுக்குரிய பொறுப்பாளிகள் 2 பேர் இருக்கிறாங்க. அவங்கள 2 பேரை பார்த்து 20ஆம் தேதிக்குள்ள தந்துடுங்க. அடுத்த வருஷம்லாம் நவம்பர் மாதம் 1லேருந்தே கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம டிசம்பரில் சொல்லவும்னா இவங்க வரதே டிசம்பரில் ஒரு நாள் தான் வராங்க. அந்த நவம்பர் திருவிருந்துக்கு வராதவன் அவன் அவ்வளோதான் இல்லையா? அவ்வளோதான். அதுக்கப்புறம் நேராக புது விருந்தில் பிரியாணி நீங்கள் தான் வருவாங்க. ஐகாசா அப்படிங்கிறது ஒரு அம்மா. முட்டை கோசம் ஐகாசாங்கய்யா? இன்னும் கோசுன்னாங்க. எந்த கோசு வாங்கிட்டு வரணுமா, எத்தனை கிலோ வாங்கிட்டு வரணும்னு கேட்குது ஒரு அம்மா. இப்ப நம்ம என்ன செய்யலாம்? கடவுளுடைய ராஜ்யத்தில் நீங்கள் வேலை செய்யுங்கள். நான் அடிக்கடி தான் சொல்றேன். தென்கொரிய அரசாங்கம் ஒரு சாதாரண ஒரு ஆசிரியருக்கு 1,90,000 சம்பளம் கொடுக்குமே. ஆனால் பரலோக அரசாங்கம் அவருடைய தோட்டத்துல நம்ம 1 மாசம் வேலை செஞ்சோம்னா அதை விட அதிக கூலியை தருவார். எதிர்பார்ப்போடு இருங்க, விசுவாசத்தோடு இருங்க. கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வார். சரி கவனிங்க. புது வருஷத்துக்கு ஆயத்தப்படுங்கள். புது வருஷத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. ஐகாஸுக்காக ஜெபம் பண்ணுங்க. அதை பற்றி நான் கொஞ்சம் நேரம் பேசிடுறேன். யாருக்காக ஜெபம் பண்ணணும், எப்படி ஜெபம் பண்ணணும், எப்படி கூப்பிடணும், எல்லாத்துக்குமே கர்த்தர்ட்ட கிருபையை கேட்டு வாங்கி பேயை முன்னாடி கட்டிட்டு நம்ம செய்யும் பொழுது அந்த காரியம் வெற்றிகரமாய் முடியும். புது வருஷத்துக்கு நீங்கள் நல்ல துணிமணி எடுத்துக்கோங்க. அந்த ஊழியக்காரர்களுக்கு எடுக்க வேண்டிய பங்கை நீங்கள் கொடுத்துருங்க. புது வருஷத்துக்கு ஒரு சிறப்பு காணிக்கை போடும்படியாக நீங்கள் தீர்மானியுங்கள். புது வருஷத்துக்கு சிறப்பு காணிக்கை போடணும். வழக்கம் போல 5 ரூபா 10 ரூபா போட்டு 10 ரூபா போட்டு 19 ரூபா சொல்ல கேட்கக்கூடாது. 10 ரூபா போட்டு நம்ம பிள்ளைங்க எவ்வளோ கேட்குறாங்க, மிச்சம் கொடுங்கன்னு எத்தனை ரூபா கேட்குறாங்க, 15 ரூபா கேட்குறாங்க. அது என்ன கணக்குன்னு தெரியல. அது ஒரு புது கணக்காக இருக்குது. சரி விளையாட்டுக்கு சொல்கிறேன். அது அந்த காணிக்கையில் ஒரு நாள் காணிக்கையை குறைந்தபட்சம் கேவலமான காணிக்கை நம்ம எவ்வளோ செலுத்தணும்னு சொல்லியிருக்கிறேன். மறந்துட்டீங்களா? ஒரு நாள் கூலிய, ஒரு நாள் வருமானத்தை
கூலி வேலைனா கூலி வேலை. நீங்க பிசினஸ் மேனா இருந்தா ஒரு நாள் வருமானம், சம்பளம் கூட்டல் கிம்பளம் வகுத்தல் 30. 30 வகுத்து ஒரு நாளைக்கு எவ்வளவு வருது? அது குறைஞ்சபட்சம் நான் சொல்றேன். உங்களுக்கு ஆஸ்பத்திரிக்கு போகக்கூடாது வரக்கூடாதுன்னா நீங்க அதுக்குரிய காணிக்கை செலுத்துங்க. இல்லைன்னா நீங்க ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போய் காசு கொடுத்துட்டுருங்க. அதை பத்தி நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம தெய்வம் ஒரு வருஷம் முழுக்க பாதுகாத்துருக்கிறாரு, ஒரு வருஷம் முழுக்க பாதுகாக்க போறாரு. ரெண்டுக்கும் இடையில யாருடைய உதவி தேவை? ஆண்டோடைய உதவி தேவைன்னா நீங்க கொடுங்க. முதலாவது வச்சுக்கோங்க, காணிக்கைன்னா என்னன்னு முதலாவது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ராஜா சார் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஜான்சி தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அன்பு சொல்லியும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. காணிக்கைன்னா என்ன? பெந்திஸ்ட நீங்க முதல்ல நீங்களும் புரிஞ்சுக்கோங்க. காணிக்கைன்னா என்ன? எதுக்கு? கடவுளுக்கு வந்து ஸ்கூல் கட்டுறாரா? சாப்பாட்டுக்கு வேணுமா? அப்புறம் காணிக்கை எதுக்கு? எதுக்கு காணிக்கை எதுக்கு சொல்ல பார்க்கலாம்? காணிக்கை எதுக்கு? சரி, அப்புறம் இப்போ ஊழியக்காரன் ஆபேலும் காயினும் காணிக்கை செலுத்தினாங்களா? அது எதுக்கு? ஆபேலும் காயினும் இருக்கும்போது முத மனுஷனை உண்டாக்கும் போது காணிக்கை பத்தி ஏன் பேசினாரு? அங்கெங்க ஊழியக்காரர்னா சரி. அதாவது இப்ப என்னால வந்து பிந்துஸ்டருக்கு ஒரு 1000 ரூபாய் லாபம்னா, என்னால பிந்துஸ்டருக்கு 1000 ரூபாய் லாபம்னா, பிந்துஸ்டர் வந்து எனக்கு ஒரு 50 ரூபாய்க்கு ஒரு கேக் வாங்கி தரக்கூடாதா? தரக்கூடாது. சரி, நான் 10 ரூபா வைங்க, 10 ரூபா வைங்க, தரலாமா தரக்கூடாதா? தரலாம் இல்லைங்களா? இந்த அம்மா தான் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சது. ஒன்றுல இந்த 1000 ரூபாய்க்கு இந்த அனாதை பண்ண வாங்கி தராங்க. குறுக்கு நின்று வாங்கி தராளுக்கு நம்ம காசு தரமா இல்லையா? ஒரு அரசாங்க உத்தியோகம் வாங்கி கொடுத்தா அவனே காசு வாங்கினா கூட நம்ம தரணும்னு நமக்குள்ள ஒரு மனசு. இப்படிதான் லஞ்சம் வர ஆரம்பிச்சது. இவன் அன்பு காணிக்கை செலுத்த போய் தான் அது வம்பு காணிக்கையா மாறிடுச்சு. ஒரு வேலை வாங்கி கொடுத்தானே, இந்தா அவர் நன்றிக்கு வச்சுக்கோ, இந்தா நீ வச்சுக்கோ. சொல்லுங்கம்மா. திருப்பதி வெங்கடாஜலபதி ரொம்ப இழைச்சி போய் சாப்பிடாம இருக்கிறாரா? எதுக்கு தங்காய் கொண்டு போய் போடுறாங்க? இதான் விஷயத்தான். காணிக்கையினுடைய அர்த்தமே நீங்க திருப்பதியில தான் போய் கத்துக்கணும். அதாவது எனக்கு விளைச்சலை கொடுத்தது, சுகத்தை கொடுத்தது, வருமானத்தை கொடுத்தது இறைவன். வருமானத்தை கொடுத்தது, அதனால இறைவனுக்கு நன்றியா? இறைவனுக்கு நன்றி செலுத்தும்படியாக. இப்போதான் நான் வாங்கி வாயில போட்டுட்டு இருக்கிறேன். அந்த காலத்துல வந்து இறைவனே அங்கீகரிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வச்சிருந்தார், கத்துக் கொடுத்தார். ஜனங்களுக்கு கத்துக் கொடுக்கும் போது ஆடு மாடை வெட்டி ரைட்டா காய்கறி எல்லாம் கொடுத்து, அரிசி எல்லாம் கொடுத்து, முத வந்ததுல இந்த கத்திரிக்காய் கூட கிடையாது, அந்த ஆடு அரிசி எல்லாம் கிடையாது. நேரடியா ஆடு, அது கோழி ஏதாவது ஒண்ணு கொடுத்து வெட்டி வச்சிருவாங்க. வானத்துல இருந்து அக்கினி இறங்கி அதை பச்சித்து போட்டுரும். உடனே கடவுளே சாப்பிட்டாரு அப்பா அப்படின்னு சொல்லி ஒரு சந்தோஷம் அவங்களுக்குள்ள. கடவுள் வந்து ரத்தம் குடிக்கிறவரும் கிடையாது, ஆடு திங்கிறவரும் கிடையாது. இருந்தாலும் சொல்லி கொடுத்தாரு தேவன். எந்த காரியத்துக்கும் பின்னாடி ஒரு நோக்கம் இருக்கும். நீங்க சேலை கட்டத்துக்கு ஒரு நோக்கம் இருக்கா இல்லையா? ஒண்ணும் இல்லையா? இருக்குது. நமக்கு தான் தெரியாம மூக்குல 35 குத்து குத்திக்கிறோம், காதுல 56,000 ஓட்ட குத்திக்கிறோம். ஆனா முத குத்துனவங்க எல்லாம் காரணத்தோட தான் குத்துனாங்க. தோப்பு கரணம் போடும்போதும் ஒரு காரணம் இருக்குது, இப்படி மண்டையில கொட்டும் போதும் காரணம் இருக்குது. ஏன் வாஜாரெல்லாம் தப்பு செஞ்சா கொட்டுறான் அப்படின்னா, அங்க கொட்டினா அங்க நரம்பு வேலை செஞ்சு மறந்து போனதை கொண்டாந்து இழுத்து விடுமா. அப்படி பாத்துக்கோங்களேன். காதை பிடிச்சி இழுத்தாலும் ஞாபக சக்தி வருமா. இதை பிடிச்சி இழுத்தா வாஜாரெல்லாம் பாருங்க அதிகபட்சம் 2 வேலை செய்வாங்க. ஒண்ணு இதை பிடிச்சி இழுப்பாங்க, இல்ல கொட்டுவாங்க. இது 2 வேலையும் செஞ்சா எல்லாம் பெரியவங்க பாருங்க, மூளையை தான் வச்சிருக்காங்க பாருங்க. நமக்கு வந்து நாமும் வேலை செய்யும், மூளை வேலை செய்யும். நீங்களே யோசிச்சு பாருங்க, நமக்கே தெரியுமா செய்வோம் அப்படிமோ. நான் இருக்கா இங்க சொரிஞ்சு அங்க உள்ள என்ன நடக்குது பாருங்களேன். அது பழக்கம் பாருங்க. இப்படி கொஞ்சம் அப்படி நமக்கே தெரியாது, தெரியலையே அப்படிமோ. இந்த கை ஏன் சொரியுதுன்னு கேளுங்க. அது அங்க இருக்கிற நரம்பு வேலை செஞ்சு மறந்து போறதை கொண்டு வருமா மூளையை போய் தூண்டுமா. அது அதனால்தான் கொட்டுறது, இந்த காதை பிடிச்சி இழுக்கிறது. அதனால்தான் காதை பிடிச்சின்னா இழுப்பியா, சரி பிள்ளையாருக்கு போட்டு 10 தோப்பு வரணும் அப்படின்னு அப்ப போடுறோம்ல, பேசாம டங்குன்னு கொட்டிக்கிறது இல்லை. அப்பயாவது கொஞ்சம் மூளை வேலை செய்யணும். சரி, எல்லாம் காரணத்தோட தான் செஞ்சாங்க. அது போல நம்ம பைபிள்லையும் கூட கடவுள் நம்ம கணிஞ்சிருக்காரு. அந்த காலத்து பிள்ளைங்களுக்கு கடவுள் கத்தரணும் இல்லையா? ஏதாவது சொல்லிக் கொடுக்கணும். சொல்லிக் கொடுக்காம இருக்கக்கூடாது பாருங்களேன். அதனால கடவுள் சொல்லிக் கொடுத்தாரு, காணிக்கையை பத்தி சொல்லிக் கொடுத்தாரு. ஏன் எதுக்குன்னு சொல்லி கொடுத்து, கடவுள் தான் உனக்கு சோத்தை கொடுத்தாரு, இந்த விளைச்சலை கொடுத்தது யாரு, வேலை செய்ய பலன் கொடுத்தது யாரு, அப்ப கடவுளுக்கு நீ நன்றி உள்ளவனா இரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நன்றி உணர்வை வெளிப்படுத்துவதற்காகத்தான் காணிக்கை என்கின்ற ஒரு பகுதியை கொண்டு வராங்க. இதுதான் உண்மை, இதுதான் உண்மை. புரியுதுங்களா?
ஆனா பிற்காலத்துல அவர் ஒரு திட்டம் வைத்திருந்தார். என்ன திட்டம்? உங்களுக்கு பிரசங்கம் பண்ற ஊழியக்காரனை வேலைக்கு போகாம உட்கார வைக்கணும். வேலைக்கு போகாம உட்கார வைக்கணுமோ இல்லையோ, பிசாசு திட்டம் போட்டுட்டான். ஊழியக்காரன் வேலைக்கு போகாம உட்கார வச்சு அவனை சாப்பாட்டுக்கு இல்லாம கொஞ்சம் கஷ்டப்படுத்திடலாம். ஏன்னா நான் நல்லா இருந்துட்டா இப்ப உங்களுக்கு மாதிரியா போயிடுவேன்ல அப்படின்னு கத்தரை பார்த்தாரு. நீ வேலையை தான் எடுத்த, நீ என்ன எடுத்தாலும் நான் அவனை 100 மடங்கு ஆசீர்வதிக்க என்னால முடியும், நீ என்ன வேணா செஞ்சுக்கோ. அப்ப அவனை போஷிக்கிறதுக்கு நான் ஒரு திட்டம் வைக்கணும். யார? ஊழியக்காரனை போஷிக்கிறதுக்கு ஒரு திட்டம். அப்ப அந்த திட்டம் தான் அந்த காணிக்கை, தசம பாகம், இதெல்லாம் தேவன் சொல்லிருக்காரு. அது பிற்காலத்துல வரும்பொழுது தேவன் தசம பாகத்தை அவனுக்கு கொடுக்கக்கூடிய சம்பளம் என்று கத்த சொல்லியிருக்கிறார். தசமம் என்னவாங்க? சம்பளம். உங்க பிள்ளைங்களுக்கு டியூஷன் ஃபீஸ் அனுப்புறீங்களா? ஸ்கூலுக்கு போனா ஃபீஸ் கட்டுறீங்களா? ஃபீஸ் கட்ட மாட்டீங்களா? வீட்டுக்கு கட்டினா வீட்டுக்கு வரி கட்டினா கட்ட மாட்டீங்களா? ஆத்து போய் போவாங்கன்னா ஆத்து வரி கட்டிங்களா இல்லையா? இந்த வேலைலாம் எங்க கட்டாகாதுங்கிறியா? கனெக்ஷன் கட் பண்ணிட்டு போயிடுவான்ல. அதுபோல உங்க ஆத்மாவுக்கு நம்ம செலுத்துகிற அந்த டியூஷன் ஃபீஸ், அதுதான் தசம பாகம். அதுதான் என்னதுங்க? தசம பாகம். நல்லா புரிஞ்சுட்டீங்களா? அவர் திட்டம் என்னன்னா, ஒரு சபையில 10 பேர் இருந்தாலும் ஊழியக்காரன் பட்டினி கிடக்கூடாது. ஒரு சபையில 10 பேர் இருந்தாலும் ஊழியக்காரன் செய்யக்கூடாது. ஏன்? உன் வருமானத்துல 10 நீ கொடுத்துட்ட, அவன் வருமானத்துல 10 கொடுத்துட்டாங்க. அப்படிங்கிறப்ப நம்ம எல்லாருக்குமே சரிசமமா போயிடும். இவன் பட்டினி கிடக்க மாட்டான், நீ என்ன திங்கிறீ அதான் விழுந்துட்டு இருப்பான், ஓரளவுக்கு மேனேஜ் ஆயிடும் அப்படின்னு வச்சாரு. ஆனா இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க 100 பேருக்கு 10 பேர் கூட என்ன செய்யறதில்ல? தசமபாவம் கொடுக்கறது இல்லை. கேட்கிறோம் ஒழிய நம்ம கொடுக்கறது கிடையாது. 10 பேர் தசமபாவம் கொடுத்தா அவன் ஊழியக்காரனுடைய சோத்துக்கு போதும். கஞ்சி சோறு நீ என்ன குடிக்கிற அது அவனும் குடிப்பான். இப்ப சில சபைகள்ல 10,000 பேர் 1,00,000 பேர் வராங்க. என்ன ராஜா சார்? அங்கேயும் தசமமா தராங்க. அங்கேயும் இப்ப இப்படி காசு அதிகமா போற மாதிரி தெரியுது. அங்க ஒரு 10,000 பேர்ல நிச்சயம் ஒரு 1000 பேர் தான் தருவான். 9,000 தரமாட்டான். பேரு தான் பெத்த பேரு. தசமம் கொடுக்கறதுக்கு இந்தியாவிலேயே 10க்கு ஒருத்தன் கூட கிடையாது. 10க்கு ஒருத்தன் கொடுத்துட்டாவே சபை நல்லா வந்துடும். கணக்கு புரிஞ்சுக்கோங்க. அப்ப 1000 பேர் கொடுக்கிற தசம பாகம் இல்லைங்களா, அவங்க வச்சு என்ன செய்ய போறாங்க? ஊழியக்காரன் அவ்வளவு சாப்பிட போறானா அப்படின்னா கவனிங்க. 1000 பேர் உள்ள சபை 10,000 பேர் உள்ள சபை வரும்போது அங்க உதவி ஊழியக்காரர்கள் மாத்திரம் குறைஞ்சது 50 பேர் இருக்கும். எத்தனை பேர் இருப்போம்? 50 பேர்த்துக்கு தலைக்கு 10,000 போட்டா சம்பளம் கேவலமா எவ்வளவு ஆச்சு? 50,000 ரூபாய் ஆச்சா? 50,000 5 லட்சம் ஆச்சு. தலைக்கு 10,000னா 5 லட்சம் ஆச்சு. இந்த 5 லட்சம் ரூபா வரணும். சரி, 5 லட்சத்துக்கு மேல வருதுங்களே, நீ பாட்டுங்க சொல்றேன். அந்த காசு எங்க போகுது? பிற ஊழியர்களுக்கு முதலாவது கொடுப்பாங்க. அவங்க இருக்கட்டும், அது மாசம் மாசம் தரதுல தேவைப்பட்ட அளவுக்கு ஊழியக்காரன் தருவாங்க. ரைட்டு. இன்னும் மிச்ச பணம் இருக்குது, என்ன செய்யணுங்க? அதுதான் சொல்றேன் கேளுங்க. அது என்ன அப்படின்னா, ஒரு ஊர்ல ஒரு ஊழியக்காரன் நிலம் வாங்கி சபை கட்டணுமா கட்டக்கூடாதா? இப்ப நிலத்தை வாங்கிறதுக்கு எவங்க ஆசை தருவான்? நிலம் என்ன விலைக்கு விற்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? இங்கேயே துறையூர்லயே நிலம் வாங்க முடியலையே, சென்னையில நிலம் வாங்கிடுவியான்னு கேட்கறேன். அவன் தூக்கு போட்டு தொங்குறது. அவன் ஜாகர வரைக்கும் ஊழியக்காரன் ஊழியம் பண்றவன் சென்னையில 10 பேர்த்து வச்சுக்கிட்டு அவன் வாடகை கொடுக்க முடியுமா சென்னையில? நீங்க சொல்லுங்க. அப்ப அவன் வாடகை கொடுப்பானா? பொண்டாட்டியை பார்ப்பானா? பிள்ளைய பார்ப்பானா? நீ வந்துட்டு 10 ரூபா காணிக்க போட்டுட்டு தான் அவன் எப்படி சோறு திம்மாவன்? அதனாலதான் தேவன் இந்த தசம பாகங்கிற ஒரு திட்டத்தை தேவன் என்ன வச்சிருக்காரு? சபையில வச்சிருக்கிறார். எல்லா விசுவாசிகளும் தசம பாகம் கொடுத்துட்டா தமிழ்நாட்டிலே நம்பர் 1 யார் தெரியுங்களா? தேவனுடைய ஊழியக்காரங்க தான் நம்பர் 1. ஒரு ஊழியக்காரன் கூட 2 வீலர்ல போக மாட்டான், கார்ல தான் போவான். எப்ப அவன் சபைக்கு ஒரு விசுவாசி தசம பாகம் கொடுத்துட்டா, புரிஞ்சுட்டீங்களா? ராஜா மாதிரி கத்தர் வச்சிருப்பார். இதுதான் தேவனுடைய திட்டம். ஆனா தேவனுடைய திட்டம் நடக்கல. என்ன சொல்றேன் நான் உங்ககிட்ட, நமக்கு தெரியும் நம்ம தசமமா தரமா இல்லையா என்று உட்கார்ந்து நமக்கு தெரியும். நம்முடைய வருமானங்களில 10ல் 1 கடவுளுக்காக தரணும். ஏன் 10ல் 1 தரணும்? 10 முட்டை வைக்கிறதும் 8 முட்டை வைக்கிறதும் யார் கையில் இருக்குது? ஒரு கோழி வளர்க்குறீங்க, 10 முட்டை வைக்கிறதும் 8 முட்டை வைக்கிறதும் யார் கையில் இருக்குது? 10 குஞ்சு பொரிக்கிறதும் 8 குஞ்சு பொரிக்கிறதும் யார் கையில் இருக்குது? 10 குஞ்சும் உயிர் பொழைக்கிறதும் அதை 10 எல்லாம் 10 குஞ்சு பறிச்சு கடைசடி ஆகி கடைசியில் 1 நிக்கிறது, அந்த 1 கழுவு தூக்கிட்டு போறதும் யார் கையில் இருக்குது?
அப்ப மரியாதையா அதுல ஒரு முட்டையை கடவுள் தரக்கூடாதா? என்ன ஒரு அறிவு நமக்கு? ஆசீர்வதிக்கிறவன் இறைவன் தெரிஞ்சா நீ கொடுத்துருவியே. மிச்சம் இருக்கிற 9 நல்லா இருக்குதுனாவே இந்த 1 அங்க போகணும். உங்க காசு டாக்டர் கிட்ட போறதுக்கு முக்காவாசி காரணம் என்னன்னா 10ல் 1 எங்க போகல, அங்க போகாதனால அந்த 1 பேய் திருடிடுவோம், 1க்கு மேலேயே திருடுவோம். நீங்க இப்ப இல்ல, உலகம் அழிகிற வரைக்கும், நீங்க சாகிற வரைக்கும் சோதிச்சு பாருங்க. நீங்க தசமபாகம் கொடுக்காம ஏமாத்தின காசெல்லாம் நிச்சயமாகவே உங்க ஆடு செத்து, மாடு செத்து, கோழி செத்து, டாக்டர் கிட்ட போய் வவுத்த கிழிச்சு, வாயை கிழிச்சு நீங்க படுக்கிறதுக்கு காரணம் எனக்கு அதான் சார். பிரசங்கம் பண்ற எனக்கு அதான். நானும் பயந்துட்டு தான் பேசுறேன். என் காசும் எங்க தான் போகும்? இதுல எந்த மாற்றமும் கிடையாது. நான் தான் ஊழியத்துக்கு வந்தேன்னா, நான் ஏன் தசமமா இருந்தான்னுட்டு ஊழியத்துக்கு வந்த புதுசுல 1 வருஷம் தசமமா இருந்தாலும் நான் ஒரே 1 வருஷம் என் வாழ்க்கையில தராது தந்தேன். தசமமான்னு தரல. யாராவது கேட்டா 100 ரூபா, யாராவது கேட்டா 50 ரூபா, யாராவது கேட்டா 200 ரூபா, ஃபீஸு காசு இல்லைங்க, எந்த ஒரு 500 ரூபா இப்படி கொடுத்துட்டு ஏமாத்திட்டு இருந்தேன். தசமமான்னு தரல. கொண்டு போய் காரு வால்பாறையிலேருந்து உருட்டி விட்டாரு என் காரை. கொண்டு போய் மரத்துல போய் இடிச்சாங்க. எவ்வளோ அங்கே பில்லு ஆகுன்னு கேட்டேன். 75,000 ரூபா அப்படின்னா. காரோட விலையே அவ்வளோ வரல. அவன் சொன்ன சில ரிப்பேருக்கு எவ்வளோ இருந்துச்சு? 75,000. நான் உட்காந்து ஆண்டவர்கிட்ட என்ன ஆண்டவரேன்னு கேட்டேன். எத்தனை மாதம் தசம மாதத்தில் கணக்கு போடுனாரு. கரெக்டாக தசமபாகம் 75,000 வந்துச்சு நான் தர வேண்டியது. அப்புறமே நான் முடிவு எடுத்தேன். நீ 75,000 கொடுத்துருந்தா அதை 10 மடங்கு ஆசீர்வச்சு 7.5 லட்சமா தந்துருப்பேன். நீ இப்போ 75,000 போய் யாருக்கு தர? டிங்கரிங்காரனுக்கு தர. அது திருப்பி வருமா? நான் திருப்பி தருவேனா? நீ எனக்கா தந்த? மரியாதை அவர்கிட்ட கொடுத்துருந்தோம்னா இந்த 75,000 7 லட்சமா போட்டு கத்தர் கையில வட்டி முதலமா போட்டு கொடுத்துருப்பாரு. அங்க இழுத்து பிடிச்சது கடைசியில் என்னாச்சு? டிங்கரிங்காரனு தான் போச்சு. அதனால ஒரு பொண்ணுக்கு காலும் ஒடிஞ்சு போச்சு பாவம். அது வசந்தா தெரியுமில்ல, மிலிட்டரிக்கார பொண்ணு. அதுதான் கால் உடைஞ்சது. ஜூலியும் கீழே விழுந்துச்சு. ஜூலிக்கும் அடி, டேனியல் பஸ்ஸுக்கும் அடி. நான் அதில் வராதனால எனக்கு அடி இல்லை. சரி, அதனால தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரைட்டு, பயந்துடாதீங்க. ஆளும் வளரணும், அறிவும் வளரணும். அதுதான்டா வளர்ச்சி. நம்ம எதுவும் ரொம்ப ஞானமா நம்ம நினைச்சுக்கிட்டோம் நினைக்கிறோம். அதெல்லாம் கிடையாது. காணிக்கு எவ்வளவு போடணும்னு நான் போன வாரம் சொல்லி கொடுத்தேன். அவனவன் வரவுக்கு தக்கதாக. சொல்லுங்க. நீ 1 லட்சம் போறதெல்லாம் தேவனுக்கு பிரச்சனை இல்லைங்க. 1 லட்சம் போறதெல்லாம் தேவனுக்கு பிரச்சனை இல்லை. முசில்லுங்க பிரியாணிக்கு இங்க இருக்கிற அம்மாவோட பொண்ணு செய்யறேங்குது. அங்க இருக்கிறவங்க இதுவரைக்கும் எவ்வளவு கலெக்ஷன் ஆயிருக்குன்னா 500 ரூபா கலெக்ஷன் ஆயிருக்கு. அது நான் நேற்று விசிட்டிங் போன ஒரு வீட்டுக்கு. நம்மளுக்கு தான் விடாக்கண்ணன் கொடாக்கண்ணாச்சே. ஃபாஸ்ட் வீட்டுக்கு வந்தனால காணிக்க தரணும்ல. அது எந்த காணிக்க? புது வருஷத்துக்கு அவர் பண்ணணும் பொருத்தன காணிக்க. இதெல்லாம் எவ்வளவு ஒரு குசும்பு தெரிந்தாலும். நீங்க கூட இந்த 1000 ரூபாய் காணிக்கன்னு சொல்லி ஒரு வார்த்தை உள்ள விட்டீங்க. அந்த 1000 ரூபாய் யாருக்கோ இல்ல முதல் காணின்னு சொன்னீங்க. ஆமா, காணிக்கங்க டக்குன்னு ஒரு வார்த்தை விட்டீங்க. அதனால சொல்றேன், பரவாயில்ல. எல்லாம் புரிஞ்சு. காணிக்கை வேற, முதற் பலன் வேற, தசமபாகம் வேற இல்லைங்களா, நன்றி காணிக்கை வேற. ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டா போதும். ரைட்டுங்களா? சரி, ரைட். அத இவ்வளவுதான் வந்திருக்குது. இப்ப என்ன செய்யலாம் அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருக்கிறேன். முசில்ல கேக்கும் டீயும் கொடுக்கணும், அல்ல அதை விட சீப்பா வேற ஏதாவது வழி இருக்கான்னு யோசிச்சுட்டு இருக்கிறேன். நேரத்துல இருந்து என் மூளையை குழப்பிட்டு இருக்கிறேன். அப்பயாவது சபை மக்களுக்கு ஒரு வெக்கம் வருமா? இவ்வளவு பேர் இருந்து இவ்வளவு நன்மைகளை பெற்றுக்கொண்டு முட்டையா சாக்லேங்க அதெல்லாம் தெரியுது. கேவலம் எல்லாம் பார்க்கவும் பந்தாவா இருக்கணும். பார்க்கவும் பந்தா இருக்கணும், செலவும் கம்மியா இருக்கணும். சாக்லேட்டா பார்த்தா கேவலமா இருக்குது. கேவலமா ஒரு சாக்லேட் கொடுத்தா சின்ன பிள்ளை கொடுக்குற மாதிரி இருக்குது. அது கூட 3 ரூபா ஆச்சு. அது கேட்க 2 ரூபாய்க்கு 3 ரூபாய்க்கு மொத்தமா சொன்னா வாங்கிக்கலாமே. சரி விடுங்க. இல்ல நான் என்ன சொல்றேங்க, இல்ல நான் பேசுறது என்னன்னு விளங்கிக்கோங்களேன். ஏன் அங்க இருக்கிறவங்களுக்கு மனசு வரல? 500 பேருக்கு தாராளமா சமைக்கணும். நிச்சயமா 20,000 டாரு சமைக்கிறவர். போன வருஷமே 16,000 தாண்டிருச்சு. இந்த வருஷம் விலை ஏறி இருக்குது. அதனால நிச்சயமா 20,000 தாண்டணும்ட்டாங்க. தட்டு வாங்கணும், சமைக்கணும், பாத்திரம் வாங்கணும், கூலி தரணும், சமைக்கிறவனுக்கு கூலி தரணும், கோழிக்கறி வாங்கணும், என்னென்ன வாங்கணும், நமக்கு இதெல்லாம் இருக்குது. 20,000க்கு இப்போ ஒரு 4-5 பேர் 1,000 கொடுத்துட்டு 5,000 இருந்துச்சுன்னா மிச்சம் 5,000 என்ன செய்ய முடியும்? ஒரு நல்ல சம்பாரிச்சுட்டு இருக்கிறவங்க ஒரு 1,000 ரூபா கொடுத்தா, அனாதை பணம் வாங்குறவன் 10 ரூபா கொடுக்குறது மேலாச்சே.
அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறேன். பார்க்கலாம். கர்த்தர் நடத்தணும். இந்த முசிறில் வந்து இந்த தடவை பார்க்கணும். அடுத்த தடவை இந்த தடவை பிரியாணி இல்லைன்னா சார் அடுத்த தடவை பிரியாணி கிடையாது சார். வேணாம், நீ வந்து அழுதுகிட்டு மூக்கில் வெந்துக்கிட்டுலாம் போக வேணாம். அந்த காசை மரியாதையாக ஒரு 25 சேலை எடுத்து உங்கள் கையாலே சபையில் யார் கையாலேயோ எங்கள் கிட்டக்கு லிஸ்ட்டு தரேன், அவங்ககிட்ட கொடுத்துரு. நான் இதை தான் நான் விரும்புகிறேன். ஒரு நல்ல சேலை கட்டாதவங்க, வாழ்க்கையில் ஒரு 500 ரூபா சேலை கூட கட்டாதவங்களாம் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க இல்லைங்களா? அவங்களுக்கு ஒரு நல்ல சேலை எடுத்து கொடுத்து போமா, ஒரு நல்ல விசேஷத்துக்கு நல்ல காரியத்துக்கு நல்ல சேலை கட்டிக்கும் அப்படின்னு கொடுத்தா அவனுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். நீ தின்னுவிட்டு பேனு டாக்டர்கிட்ட போய் செலவு பண்ணிட்டு காசு செலவு பண்ணிட்டு இருக்கோம். அதுவும் கொடுக்கறது மனப்பூர்வமாக தராமா? எப்போ பார்த்தாலும் காசு 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 காசுன்னு புடுங்குறாரியா ஐயா. இது ஒரு ஆள் செய்யறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க, 4-5 பேர் ரெடியா இருக்கிறாங்க. நான் ஒருத்தன் செய்யறேன்னு சொல்றதுக்கு முஸ்லீம் ரெடியா இருக்கிறாங்க, துறையோலையும் ரெடியா இருக்கிறாங்க சார், இருக்கிறாங்க. அந்த ஆளு நல்லா நல்லா கத்தருக்கு கும்முன்னு உயர்த்தி வச்சிருக்கிறாங்களா அப்படின்னா இல்ல. நம்மளை போல இப்ப கஷ்டப்பட்டு தான் டெய்லி நெத்தி வேர் வச்சிருந்து அவங்களுக்கு காசு சம்பாதிக்கிறாங்க. யாரு சொல்லணும்? கர்த்தரால மிகுந்த ஆசீர்வாதம் பெற்றவன் தான் நீ பாட்டுங்க நான் தரேன் அப்படின்னு சொல்ற நான் சந்தோஷப்படுறேன். நீ கேக் கொடு, சந்தோஷம் எனக்கு. நீ டீ மாத்திரம் கொடு, எனக்கு சந்தோஷம். நீ பிரியாணி போட வேணாம், பொண்ணு வைக்கிறதுல பூவை. எனக்கு தேவை மனசு. என்னங்க? எனக்கு தேவை மனசு. யாத்திராமத்தின் புத்தகம் 25:2 வாசிங்க. நீங்களும் விளங்கிக்கோங்க. வாசிங்க. யாத்திராமம் 25:2 வாசிங்க. கவனிங்க. இஸ்ரவேல் புத்திரர் சொல்லுங்க. ஆண்டவர் பேசுறாரு மோசே கிட்ட, எனக்கு காணிக்கை கொண்டு வரும்படி அவர்களுக்கு சொல்லு. கொஞ்சம் இருங்க. இப்ப ஊழியக்காரன் சொல்லணுமா சொல்லக்கூடாதா? அதனால நான் சொல்றேன். சொன்னதான் தெரியும். கரெக்ட். கலெக்டரா இருந்தாலும் சொன்னதான் தெரியும். உங்க எல்லாம் சின்ன பிள்ளைல உங்க அம்மா பழக்கி கோயிலில் போயிட்டு உண்டியல்ல போட்டு பழக்கம் தானே. நீங்களும் கோயிலுக்கு போனா உண்டியல்ல போடுறோம். அது பழக்கமா தானே தெரியும். ரைட்டுங்களா? இப்ப நான் எல்லாம் ஆயிருந்தா கழுவுதா? ஏன்னா அதுக்கு பழக்கல, அதனால அதை தேய்ச்சிட்டு போயிடுதுமான்னு இல்லை. பழக்கினா தான் பழம் நம்ம எல்லாமே. ரைட். எனக்கு காணிக்கை கொண்டு வரும்படி இஸ்ரவேல் புத்திரிடத்துல நீ சொல்லு. இவன் வாயை மூடிட்டு இருந்திருக்கான் போல இருக்குது. நானும் சொல்ல மாட்டேன்னு. நீ சொல்லுடா. என்ன உனக்கா காணிக்கை கேட்கிற? காணிக்கை யாருக்கு? எனக்கு காணிக்கை கொண்டு வரும்படி இஸ்ரவேல் புத்திரிடத்துல சொல்லு. எல்லாம் அழுவாங்கய்யா. அது நான் பாத்துக்கிறேன்டா. அடுத்த வசனம் வாசி. நீ பாட்டுங்க. எல்லாத்தட்டினா நீ வாங்க சொல்லியப்பா. மனப்பூர்வமாய் உற்சாகத்துடன் கொடுப்பவன் எவனோ அவனிடத்தில் எனக்கு நீ காணிக்கையை வாங்கினா போதும். எப்படி பாத்தீங்களா? அவன்கிட்ட வாங்கிக்க, எல்லாத்திட்டையும் வாங்காது. அதுதான் நானும் சொல்றேன். தெய்வத்துக்கு நீங்க 10 காசு போட்டாலும் மனப்பூர்வமா போடுங்க. நம்ம மனசு இல்லாம கேட்டானே கேட்டானே கேட்டானேன்ட்டு மூக்குல அழுதுட்டு பயந்துக்கிட்டு திட்டுவானே திட்டுவானே திட்டுவானேன்னு சொல்லிட்டுலாம் போட வேண்டிய அவசியமே கிடையாது. பயப்படாதீங்க. நான் காணிக்கை வாங்கி பாக்கெட்ல போட்டுருவேன், உனக்கு பலன் கிடைக்காது. ஏன்னா அவரு யார்கிட்ட தான் வாங்குவாரு? மனப்பூர்வமா உற்சாகமா கொடுக்கறவங்க தான் அவரு வாங்குவாரு. டேவிட் எல்லாத்தையும் வாங்கிக்குவான். நான் பேசுறேனே, எங்க சொந்தக்காரங்களே முஸ்லிம் இருக்கிறாங்க. அவங்க எனக்கு காணிக்கை புது வருஷத்துக்கு காணிக்கை தர போறாங்க. நான் சொல்றேன் அதுல மனப்பூர்வம் இல்லை. நான் வாங்க வேணாம்னு சொன்னா சண்டை வரும். எனக்கு வேணான்னு தான் தோணுது. ஆனாலும் சண்டை வருமா வராதா? சண்டையும் வரும், பிரச்சனையும் வரும். என்ன செய்யறதுன்னு தெரியல. நான் வாங்கிக்குவேன். என்ன செய்வேன்? ஆனா கர்த்தர் அதை வாங்க மாட்டார். அதுக்குரிய பிரதிபலன் வராது. இதனால்தான் நம்மளுடைய போட்டு நம்ம பலன் அடுக்காம இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அது ஒரு காரணம். 2வது பிச்சைக்காரனுக்கு போற மாதிரி போடுறீங்க, அதுவும் தப்பு. நீங்க புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு இல்ல 10 வருஷம் கழிச்சாவது திருந்துங்க. எப்படின்னா தெரிஞ்சுக்கோங்க. அதான் திருந்துறதுங்கிறேன். இறைவன் எனக்கு இந்த 1 வாரம் முழுக்க சுகத்தை கொடுத்துருக்கான், பலத்தை கொடுத்துருக்கான், வருமானத்தை கொடுத்துருக்கான், ஜீவனை கொடுத்துருக்கான். இதுக்கு நன்றி உள்ளவனா நம்ம ஒரு கடவுளுக்கு என்ன செய்ய போறோம்? காணிக்கை செலுத்துறோம். ஆஸ்பத்திரியில் போய் மூச்சு விட முடியலன்னு சொல்லிட்டு ஆக்சிஜன் வச்சானா 1000 ரூபாய் பில் போடுறோம். என்னங்க? மூச்சு சிலிண்டர் வாய்ச்சானா அப்படின்னு உட்காந்துட்டு இருக்கிறான். ரைட்டு. இப்ப மூச்சு நல்லா வந்துட்டு இருக்குது, கடவுளுக்கு ஒரு சோத்திரம் சொன்னியா? அந்த சோத்திரம் தான் ஞாயிற்றுக்கிழமை 5 ரூபா 10 ரூபாயா வருது. சரி, இறைவன் நம்மளை பாதுகாத்துட்டு இருக்கிறாருங்க. நான் கோம்புத்தூர் ஜோதி அம்மாவுக்கு வீட்டுக்கு வரும்போதெல்லாம் நான் பிரியாணி போட்டுக்கிட்டே இருக்கிறேன், நல்ல துணிமணியெல்லாம் எடுத்துக்கிட்டே இருக்கிறேன். அவங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கெல்லாம் நான் துணி எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன்.
இப்போ என் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வரும்போது ஜோதி அம்மா என்ன செய்வாங்க? இது வந்து இயற்கை தானே. அதுபோல நீ கொடுக்குற காணிக்கெல்லாம் கடவுள் வாங்கி வச்சு ஏப்பம் விடவே மாட்டார். புரியுதா? அவர் கை பெரிய கை. அவர் கொடுக்கும்போது நீங்க வாங்கிக்கோங்க. அவர் கொடுத்துட்டு இருக்கிறார், உங்களுக்கு தெரியல, கொடுத்துட்டு இருக்கிறார். இதே உட்கார பார்வதி அம்மாவோட வயிறு நீங்க பாத்தீங்களா பார்க்கலையா? முன்னெல்லாம் எப்படி இருந்துச்சு? பொழைக்குமாங்கிற நம்பிக்கை இருந்துச்சா? எத்தனை நாள் அன்னையாசுத்துல போய் அழுதுட்டு கிடந்தோம் நமக்கு தானே தெரியும். ஆனா இன்னைக்கு எப்படி சும்மா செல்லு உண்டு மாதிரி துள்றது என்ன, குதிக்கிறது என்ன, ஒரு குடம் தண்ணியை தூக்கி சின்ன பிள்ளை மாதிரி வெக்கு வெக்கு நீ தண்ணி குழந்தை வச்சது யாரு? நம்மளா போனோம்? பார்வதி அம்மாலாம் போச்சு. கத்தர் வச்சிருக்கிறாரு இல்லையா? பலத்தை கொடுத்துருக்காரா கொடுக்கலையா? கொடுத்துட்டு இருக்கிறாரு சார். நம்ம நன்றி உள்ளவனா இருக்கணும். நான் தும்மிக்கிட்டு இருந்தா ஒரு நாளைக்கு 2000 தும்மல் தும்மிக்கிட்டு இருந்தேன். ஒரு நாளைக்கு 2000 தும்மல். நீங்க நம்ப மாட்டீங்க, எனக்கு தான் தெரியும். ஹச்சு ஹச்சுன்னு ஆரம்பிச்சோம்னா 15 தும்மல், 5 நிமிஷம் கேப், அப்புறம் ஹச்சு 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 எவ்வளவு? 15. நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க ஒரு 50 தும்மி பாருங்க, பெத்த பெரிய பயலம் கூட செத்து போயிடுவான். அல்ல வலிக்கும். தும்மி 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 அல்ல வலிக்கும், இழுத்து பிடிக்காது. நான் தும்முனா கட்டடமே அழுந்துடும். எனக்கு தும்மவும் தெரியாது, ஒரு கண்டாவும் தெரியாது. வாயில தும்மும் மூச்சில தும்முங்கிறான் என் பொண்டாட்டி. எங்க தும்முன்னு எனக்கு இன்னும் தெரியல. என்ன தும்ம தெரியல உனக்குங்கிறான் என் பொண்டாட்டி. இன்னும் திட்டிட்டு இருக்கிறான். உலகமே அதற மாதிரி தும்மிக்கிட்டு இருக்கிறேன். அடக்கி தும்முங்கிறான். எங்க தப்பி அடக்கிறதுன்னு தெரியல. நமக்கு இங்க அல்லையை பிடிச்சி இழுத்துட்டு இருக்குது, கச்சி கச்சின்னு வந்தா நிக்க மாட்டேங்குது. இப்ப இதெல்லாம் சோத்தை கொடுத்துருக்கிறாரு. சொல்லுங்க, இதெல்லாம் சோம் தானே? 12 வருஷமா மூல வியாதியில கடந்தேன். 2 தடவை ஆபரேஷன் பண்ணி சரியா போல. எனக்கு இங்க வந்து என்ன எவன்டா கிறிஸ்தவன் கூட நடத்துறான், மண்டையோட அவனை ஜாதி பரப்புறான், மதத்தை பரப்புறான், அயோக்கிய ராஸ்கல் அப்படின்ட்டு கல்லெடுத்து அடிக்க போகும்போது எனக்கு சுகம் வந்துச்சு. அப்ப நான் நண்டுவனா இருக்கணுமா இல்லையா? நான் எவ்வளவு காசு கொடுக்க பார்த்தேன்? காசெல்லாம் கட்ட இல்ல, நானே ஒழித்து வந்துடுறேன்னு வந்துட்டேன்னா இல்லையா? நான் என் வாழ்க்கையே தந்துட்டேன் அவனுக்கு. எனக்கு நீ உயிரை கொடுத்த, நான் செத்து போய் சந்தோஷப்பட்டிருப்பேன். இந்த மூலவியாதியில நான் பட்ட கஷ்டம், கக்கூசுக்கு போயிட்டு ஒரு நாள் நான் அழுகாம வந்ததே கிடையாது. நிஜமாங்க, நிஜமா சொல்றேன், நான் அழுகாம வந்ததே கிடையாது. கக்கூசுல போயிட்டு நான் அழுதுட்டு தான் வருவேன், அழுகாம வந்ததே கிடையவே கிடையாது. 20 புரோட்டா பந்தயங்கட்டி தின்னு ஜெயிச்சவன் 2 இட்லி திங்க முடியாம புளிச்ச 2 இட்லி தின்னா அன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லா செரிமானம் ஆகாது. அவ்வளவுதான், அன்னைக்கு ஃபுல்லா 2 இட்லி தான். புளிச்ச ஏப்பம் வரும். புளிச்ச ஏப்பம் தெரியுமில்ல, இந்த ஜீரணம் ஆகாட்டி ஒரு மாதிரி ஏப்பம் வரும். இப்படி கஷ்டப்பட்டேன். அதுக்கப்புறம் பழைய தண்ணி நீராகத்தெல்லாம் குடிச்சு என் குடலை பெருசு இப்போதான் 2 இட்லி திங்கிற அளவுக்கு வந்திருக்கிறேன், 3 இட்லி திங்கிற அளவுக்கு. அன்னைக்கு காய போட்டேன் வயிற்ற. அப்ப எனக்கு ஆண்டவன் சுகம் கொடுத்துருக்கானே. சொல்லுங்க, முசுல எத்தனை பேர் 2 கிட்னி போனவங்களாம் இன்னைக்கு 15 வருஷம் உசுரோடு இருக்கிறாங்க. அவங்களாம் என்ன செய்ய போறாங்க? ஏன் தசமமா செலுத்தக்கூடாது கடவுளுக்கு? அதான் விஷயம். அவங்க செலுத்தாம இருக்கிறாங்க. நன்றி உள்ளவங்களா இருங்க. காணிக்கைங்கிறது கடவுள் தான் எனக்கு சுகத்தை கொடுத்தாரு, பலத்தை கொடுத்தாரு, ஜீவனை கொடுத்தாரு, வருமானத்தை கொடுத்தாருன்னு தெரிஞ்சுக்கிட்டது உண்மைன்னா அதுல ஒரு பங்கை நம்ம கடவுளுக்கு என்ன செய்ய போறோம்? காணிக்கை கொடுக்கணும். சரி, அதெல்லாம் வச்சுக்கோங்க. புது வருஷத்தன்னைக்கு குறைந்தபட்சம் ஒரு நாள் சம்பளத்தையும் கிம்பளத்தையும் கூட்டி வருமானத்தையெல்லாம் கூட்டி கடவுள்கிட்ட கொடுங்க. கத்தர் எங்கிட்ட சொன்னதை நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். இது வரைக்கும் முசல்ல கூட சொல்லல, இப்போதான் கத்தர் சொன்னார். இவங்க உட்காந்துட்டு இருக்கும்போது சொன்னார், நான் சொல்றேன். கத்துக்கலாமா? இது வரைக்கும் 10 ரூபாய்க்கு மேல காணிக்கையே போடலைங்க, நான் சில்லறை காசு தான் போட்டுட்டு இருக்கிறேன்னு சொல்றவன் 10 ரூபாயாவது போடுங்க. இந்த 10 ரூபாய்க்கு மேல வாழ்க்கையில போட்டதே கிடையாது, ஏன் நானும் தான் கோயிலுக்கு 5 வருஷம் வரேன் அப்படின்னு சொல்றவங்க ஒரு 20 ரூபா நோட்டாவது கொஞ்சம் சிரமப்பட்டு தலையை அடகு வச்சாவது சோத்தை தின்னாமலாவது 20 ரூபா காணிக்க போடுங்க. 20 ரூபா நோட்டுக்கு மேல என் வாழ்க்கையிலே காணிக்க போடுறதுலன்னு சொல்றவன் ஒரு 50 ரூபா நோட்டையாவது என்ன செய்ய, நீங்க 5-10 போடக்கூடாது. நான் சொல்றேன், புரிஞ்சுக்கோங்க. 50 ரூபா நோட், ஏன்னா 50 ரூபா கணக்கு கத்துறதுக்கு நான் ரைட் ஒத்துக்கிறேன். இருந்தாலும் 50 ரூபா நோட்டா போடுங்க. 50 ரூபா நோட்டா, 50 ரூபாய்க்கு மேல என் வாழ்க்கையில காணிக்க தந்ததில்லைன்னு சொல்றேன் 100 ரூபா நோட்டு போடு. 100 ரூபாய்க்கு மேல காணிக்க போட்டலன்னு சொல்றேன், எவ்வளவு நோட்டை போன? 200 ரூபா நோட்டியாது, 500 ரூபா நோட்டு போடுங்க. நான் நோட்டை பத்தி தான் பேசுறேன், நான் பணத்தை பத்தியே பேசுறேன். 500 ரூபாய்க்கு மேல போட்டதில்லைன்னு சொல்றேன் 1000 ரூபாய் போடுங்க, தப்போ கிடையாது. அதுல ஒரு மேட்டரே கிடையாது, தாராளமா போடுங்க. கடவுளுக்காக நீங்க கொடுத்து இழைச்சு போனதாக சரித்திரமே கிடையாது. தங்க காணிக்கை, வெள்ளி காணிக்கை, எல்லா காணிக்கையும் ஏற்றுக்கொள்ளப்படும். கத்தர் எழுதி வேணும் வேணும் வர வேணாம் வர அதில் வாங்கிக்க சொல்லுவார். அதனால தங்க காணிக்கை, வெள்ளி காணிக்கை செலுத்த பிரயாசப்படுங்கள். நீங்க கொடுத்ததை கத்தர் திருப்பி தந்துடுவார். அதுல எந்த திரும்பவும் எந்த மாற்றமும் கிடையவே கிடையாது. அது எந்த ரூபத்தில் வேணாலும் கத்தர் தருவார். நீங்கள் பிரயாசப்படுங்க. அது குண்டுமுடி தங்கமா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. தங்கத்தை விதைச்சிங்கன்னு இருக்கணும். போன வாரம் புதன்கிழமை பாசஸ் மீட்டிங் நடந்துச்சு தொட்டியத்துல. எனக்கு புது வருஷம் வருஷம் தங்க காணிக்கை வருதுன்னு சொன்னேன். எல்லாத்துக்கும் ஒரே ஆச்சரியம், எப்படிங்க வருஷம் உங்க பிள்ளைங்க தராங்களா? அவங்க நினைச்சுக்கிறாங்க கூட கூடயா தங்கம் வருது போல இருக்குன்ட்டு. சரி, நான் ஒரு நாள் விசுவாச சொல்ல விட்டுறது இல்லை. என்ன, எங்க பிள்ளைங்க தருவாங்க எனக்கு அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கிறேன். உடனே அப்படின்னா நானும் போய் எங்க சபை பிரசங்கம் பண்றேன் இந்த வாரம். நானும் போய் தங்க காணிக்கத்தை பிரசங்கம் பண்றேன். நான் சொன்னேன்,
என் பொண்டாட்டி நானும் தங்கத்தை காணிக்க செலுத்திருக்கிறோம், அதனால தங்கத்தை கத்த தராரு. நீ என்னைக்காவது ஊழியம் ஆரம்பிச்சதுனால இருந்து ரசிக்கப்படனால தங்கத்தை காணி கொடுத்துருக்கியான்னு கேட்டேன். இல்லைன்னாங்க. நீ கேட்காத வராதுன்னு சொல்லுது. புரியுதுங்களா? நான் யாருக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன்? ஊழியக்காரனுக்காக தான். நீ விதைச்சிட்டு அதான் நான் சொன்னேன், என் சபையெல்லாம் நான் ஜாம் பண்ணிட்டு இருக்கிறேன். புது வருஷத்துக்கு 1000 நோட்டு விழுவணும்னு ஜாம் பண்ணிட்டு இருக்கிறேன். இத்தனை நாளா ஜாம் பண்ணல, நான் ஜாம் பண்ணிட்டு இருக்கிறேன். அப்போ என்ன சொன்னேன் எங்க விசுவாசிக்கிட்ட, எங்க மற்ற பாஸ்டர்ஸ்கிட்ட, உங்ககிட்ட காணிக்கிற 500 நோட்டு வந்துருக்குதான்னு கேட்டேன். 500 நோட்டு காணிக்க வந்துருக்குதான்னு கேட்டேன். ஐயா 100 நோட்டு விழுவுறது கஷ்டம். அப்ப நான் சொன்னேன், நீ புது வருஷத்துக்குள்ள ஒரு 500 ரூபாய் யாருக்காவது காணிக்க கொடுத்துரும் அப்படின்னு. யாருக்காவது? சரிதானே சாந்தி சிஸ்டர்? நீ புடியா சார், முன்னங்கை நீண்டதா சார் முழங்கை நீளம், முன்னங்கை நீண்டதா சார் முழங்கை நீளம். புரியுதா புரியலையா? என்ன முழங்கையே நீளம் அடையுதுன்னு எப்படி நீளம்? இது முன்னாடி போனதான் இவரு பின்னாடி வருவாரு. நீ ஒண்ணுமே செய்யாம கத்தர் எனக்கு தரணும்னா எப்படி தருவார் உனக்கு? நீ 500 நோட்டு காணிக்க போடியா, ஜனவரி மாசத்துல இருந்து உனக்கு எவ்வளவு காணிக்க வருது பாரியான்னு. ஊழியக்காரர்களுக்கே இதாங்க சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன். நீ காணிக்க போடாடி உன் ஊழியத்துல சாபம், உன் குடும்பத்துல சாபம், உன் காசு டாக்டர்கிட்ட போகும், வக்கீல்கிட்ட போகும், நாசமா போடுன்னு பசங்க பண்ணிட்டு இருக்கேன். அதனால திட்டு வாங்கிட்டு இருக்கிறேன். எல்லா ஊழியக்காரனையும் திட்டுவேன். உங்களை தான் அன்பா பேசிட்டு இருக்கிறேன். அவனுக்கு சத்தியம் தெரியுமில்ல, பைபிள் தூக்குறல்ல. எங்க நீங்க வேற நான் வேற. ஒரு வாதைய தப்பண்ணலாமா? நீ வாதையான நீ தப்பண்ணலாமா? ஐயா நீ தப்பு பண்ணி விட்டு விசுவாசியை பிடிச்சிட்டு தசாம வாங்கினா எங்க தருவான்? நீ தெரியான்னு கேட்கிறேன். முத நீ தெரியா? ஏன் விசுவாசி போய் கேட்கிற? எப்படி விசுவாசி தருவான்? உங்களுக்கு மனசு வரணும்னாவே, எனக்கு மனசு எனக்கு வந்தாதான் ரெண்டாவது யாருக்கு வரும்? உங்களுக்கு வரும். எனக்கு வராத மனசு உங்களுக்கு வரவே வராது. எத்த பெரிய பணக்காரன வர வராது. இங்க நான் கொடுத்தாதான் இந்த முன்னங்கை நின்றுதான் முழங்கை நீளும் அப்படின்னு அவங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன். சரி, ஆகவே அந்த காரியங்களுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். உறவினர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. பக்கத்து வீட்டுக்காரன் ஏத்து வீட்டுக்காரன் ரெண்டாவது முதல் ரட்சிக்கப்படாத உங்க அத்தனை சொந்தக்காரங்க பேரும் நீங்க கட்டாயமா எழுதணும். செல்லம்மாமா உங்க மருமகன் பேர் எழுதிச்சு நீங்க ஜெபம் பண்ணலன்னா நீங்க வேஸ்ட்னு அர்த்தம். நான் கூப்பிட்டா வரமாட்டான்னு சொல்லக்கூடாது. இந்த பேச்சே உங்க வாழ்ந்து நாசமா போகணும். எந்த வார்த்தை? வரமாட்டான், நான் கூப்பிட்டா வருவாங்களா? ரொம்ப மோசங்க. நேற்று எங்க அக்காவே இந்த வார்த்தை சொல்லுச்சு. சகலையை போய் கூப்பிடலான்னு பார்த்தா, அந்த சகலன்னா தெரியுது இல்லையா, சம்பந்தியை போய் கூப்பிடணும்னா அவங்க என்ன சொல்றாங்க, என் பொண்ணை நீங்க கோயிலுக்குலாம் கூட்டிட்டு போறீங்களா சர்ச்சுக்கு, இந்த காலம் வச்சுக்காதீங்க அப்படின்னு சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. நான் எப்படி அந்த அம்மாவை கூப்பிடுவேன்டா? நீ கூப்பிட்டு வராப்பா, என்னால முடியல சாமி, தயவுசெய்து விட்டுரு. லிஸ்ட்ல இருக்குது, ஆனா நான் கூப்பிட மாட்டேங்கிறாங்க. லிஸ்ட்ல எழுதி வச்சிருக்கிறாங்க. நேற்று நைட் என்ன சொல்றாங்க, ஜெபம் முடிச்சுட்டு, நான் போய் அவங்களை கூப்பிட மாட்டேன் சம்மதிய, அவன் ஏற்கனவே அமுழ்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. நான் போய் சொல்லிடுவேன், உறவு நாசமா போயிடக்கூடாது. நான் பேசிடுவேன், உனக்கு என்னையா வேலையா பாரியா, நீ கல்யாணம் பண்ணிக்கிற உனக்கு மக, இப்ப எனக்கு மருமக, எனக்கு மடையில மூணு இருக்கா இல்லையா, என் மருமகள் எப்படி நடத்துன்னு தெரியுமா தெரியாதா? அவன் எங்க அக்கா மகன் ஓரளவு தான் பொறுப்பான். அவன் ஒரு சில்லு உண்டு. ஏன்னா அவங்க அம்மாவையும் அவங்க அப்பாவையும் திட்டானா அவன் மனுஷனாவே இருக்க மாட்டான். அவங்க அம்மாவையும் அவங்க அப்பாவையும் யாராவது திட்டாங்கன்னா அவன் பிருத்திவிராஜ் மனுஷனாவே இருக்க மாட்டான். மனுஷனாவே இருக்க மாட்டான். நானா தான் சரி, நீ தூக்கி போட்டு மேய்ச்சிடுவான். வார்த்தையில சொல்றேன், ஒரு வார்த்தைக்கு கோவம் எங்க தெரியும், எங்க அம்மாவை பத்தி தெரியும். நானே சொல்றேன், எங்க அக்கா மாதிரி ஒரு அம்மா கிடைக்கிறதுக்கு, எங்க பாபா மாதிரி அப்பா கிடைக்கிறதுக்கு ஒரு பெரிய விஷயம். ஜான்சி கூட தான் பிள்ளை மேல பாசமா இருக்குது. ஆனா பிள்ளைய வளர்க்குற விதத்துல தான் நான் பார்க்க போறேன். எங்க அக்கா நீ கத்தட்ட ஞானம் கேட்கணும். மனாசே கத்தர் புள்ளைய கொடுப்பேன்னு சொல்லும் பொழுது அவன் கேட்டான், இந்த புள்ளைய நான் எப்படி வளர்க்கணும்னு ஞானம் கொடுன்னு கேட்டான். எப்ப? புள்ள பொக்காதப்ப. புரியுதுங்களா? இந்த பிள்ளைய நான் எப்படி வளர்க்கணும்னு எனக்கு ஞானம் கொடுங்க அப்படின்னு கேட்டான் தேவதூதன்ட்ட. அப்ப பிள்ளைய வளர்க்கறதுக்கு ஞானம் கேளுங்க. பிள்ளைய வளர்த்தரலாம், சாப்பாடு போட்டு குண்டா வளர்த்தரலாம், ரைட்டுங்க. நீ கிழிச்ச கொட்டை தாண்டா வளர்த்துருவியா? உண்மையில பாசம் வைக்கிற மாதிரி நீ வளர்ப்பியா? இந்நாள் வரைக்கும் கல்யாணம் ஆகி இன்னைக்கு அவங்க அம்மா மேல பாசமா தானே இருக்கிறான், சொல்லுங்க. அப்படி நீ வளர்ப்பியா அவன் பிள்ளைய? அதான் என் கேள்வி. அதுலதான் நான் சொல்றேன், அவங்க 2 பேரும் நம்பர் 1 இருக்கிறாங்க. அப்ப பிள்ளைய இப்படி வளர்த்தவங்க நிச்சயமா மருமகனையும் வளர்ப்பாங்க, பேரப்பிள்ளை நிச்சயமா வளர்ப்பாங்க. அந்த ஞானம் அவங்க கிட்ட இருக்குது, நான் ஒத்துக்கிறேன். அவங்களுடைய உயர்வும் எனக்கு தெரியும், பிளஸ் எனக்கு தெரியும், மைனஸ் எனக்கு தெரியும். நான் கூடயே இருக்கிறேன்.
நானே கூட எனக்கு குழந்தை வந்து எங்க அக்கா கையில கொடுத்து வளர்க்கணும்னு ஆசைப்படுறேன். நான் ஆசைப்படுறேன், நிச்சயமா அக்கா கிட்ட கொண்டு போய் கொடுத்துருவேன். எவ்வளவு லட்ச ரூபா செலவாலும் சரி, நீ வளர்த்துருமான்னு கூட கொடுத்துருவேன் நான். ஏன்னா நம்ம எனக்கே கூட குழந்தைய வளர்க்கறதுக்கு ஞானம் இருக்கான்னு கூட நான் யோசிச்சுட்டு இருக்கிறேன். எங்க அக்காவுக்கு அந்த ஞானத்தை கிருபையை தந்திருக்கிறார். எங்க பாவா கூட எனக்கு வளர்க்க தெரியாது, எங்க அக்கா கரெக்டா வளர்ப்பாங்க. சித்ராக்கா, எதுக்கா சித்ராக்கா கதை எழுது? நான் ஆய்காசுக்கு அவ்வளவு தூரம் ஜெபம் பண்ணிட்டு அவங்களே சொல்றாங்க, சம்பந்திக்காக என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது அங்க. ஏன்னா இவங்க வந்து சொந்த மகளை நீ சர்ச்சுக்கு எப்படி கூட்டிட்டு போலாம் அப்படின்னு மிரட்டுறாங்க. யாரு? சம்பந்தி வீட்டுல. எங்க வீட்டுல யாருமே மிரட்டுறதுக்கு அடி பண்ணிக்க மாட்டாங்க. எங்க வீட்டுல எங்க உடம்புல அன்புக்கு அடி பண்ணிவோம். பொதுவா மனுஷன் 90% அப்படிதான், நாங்களும் அப்படிதான். கெஞ்சினோம்னா அவன் காலை கூட கழுவுவோம், மிஞ்சினோம்னா 10 பைசா கூட தர மாட்டோம். இதுதானே மனுஷனுக்கு ஒரு தன்மை. இறங்கி வரணும். நீ சும்மா உனக்கு அதிகாரம் இருக்குது படிப்பு இருக்குதுன்னு நீ ஏறக்கூடாது. அது எல்லாத்துக்குமே ஏற, நீங்க இறங்கி போறதா நல்லது. எல்லா இடத்துலயும் நீங்க இறங்கி போங்க. எங்கம்மா அது செஞ்சு கொடுங்கமான போல, ஏன் நீ செஞ்சு கொடுத்த என்ன அப்படின்னா ஆல்ரெடி வச்சான் வந்து வச்சுக்கிறான், வா வந்து பாரு வளர்க்க பாருன்னு உட்காந்துக்குவோம். அவங்க வந்து ஏறுறாங்க, சம்பந்தி வீட்டுல என்ன செய்யறாங்க, ஏறுறான். அதுதான் பிருத்திவிராஜுக்கு டென்ஷன் ஆகுது. அவனும் கோவப்படுறான், எங்க அக்காவும் கோவப்படுறாங்க. ஆனாலும் எங்க அக்கா பானையை பார்க்கணும், பானையில் இருக்க பாலை பார்க்கணுமே. ஆனா இதை விட பெரிய விஷயம் என்ன, எங்க அக்காவோட சம்பந்தி 2 பேரும் தங்கமான ஆளுங்க. ஆண்டவர்னு வந்ததுனால ரேஸ் ஏறுது அவங்களுக்கு. அவங்கள மாதிரி நல்லவங்க யாரும் கிடையாது, நல்ல நல்ல மனுஷங்க 2 பேரும் தங்கம், 24 கேரட் தங்கம், நானே சொல்றேன். ஆனா ஆண்டவர்கிட்ட போறோமா, அதனால பேய் பாருங்க அங்க பூந்து 2 பேத்தையும் பிரிக்க பாக்குறான். குடும்பமே வந்து உட்காரும் பாருங்க, ஒரு பிரச்சனை இல்லை. இந்த பொண்ணு ரட்சிக்கப்பட்ட பிறகு அவங்க அம்மாவோட கண்ணெல்லாம் திறக்கணும். அதனால அது வரைக்கும் கம்முன்னு பொறுத்துட்டு இருக்கணும். இந்த பொண்ணோட கண்ணு திறந்துருச்சுன்னா அப்ப ரட்சிப்புன்னா என்னன்னு, அந்த பொண்ணு படிச்சிருக்கு, இங்க நம்மள மாதிரி உட்காந்துட்டு காணிக்கு போட்டு போகாது. என் பிருத்திவிராஜ் எப்படி ஆண்டவரை கெட்டியா பிடிச்சிருக்கானோ, அதே எங்க அக்கா எப்படி ஆண்டவரை கெட்டியா பிடிச்சதோ அதே போல பிருத்திவிராஜ் பிடிச்சிருக்கான். அதே போல அந்த மதுமிதா எங்க பொண்ணு பிடிச்சிருக்குது. முட்டாள்தனமே எங்க குடும்பத்துல யாரும் இயேசுவை பிடிக்கல. அதே போலதான் இப்ப அவ மருமக அக்காவோட மருமக பிடிச்சானா கரெக்டா பிடிச்சிடும். ஏன்னா பிஇ படிச்சது ஒரு இன்ஜினியர், அதுக்கு மடையில மூளை இருக்குது. அதனால கரெக்டா பிடிச்சிடும். பிடிச்சிருச்சுன்னா அப்புறமே நம்ம ஒழுங்கா பிடிச்சுன்னா அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா அவங்க வேலை செய்வாங்க. சரிங்க. அதனால நீங்க அக்கத்து வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்கும் ஜபிக்கிறத ரெண்டாவது, முதல் உங்க உறவினர்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணி வரமாட்டான்னு சொல்லாதீங்க. அவங்கள வர வைக்கிறதுக்கு தான் ஜெபம் பண்றோம். அவனை வர வேணான்னு சொல்றது யாரு? பிசாசு. வர முடியாதுன்னு சொல்றது பிசாசு. அதனால நம்ம வந்து அந்த காரியங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணிக்கணும். எல்லாமே இருக்குது, அவனுக்கு குறையலன்னு சொல்லாதீங்க. எங்க அக்கா வீட்டுக்கார கேட்டேன், பாலுன்னு ஒருத்தர் இருக்கிறான் முஸ்லிம்ல, பாலு மெஸ்ஸுக்காரன், என் கிளாஸ்மேட்டு. அவனுக்கு பாவா ஃப்ரெண்டு. நீ போய் கூப்பிடுங்க பாவான்னா, அவனுக்கு என்னடா இல்ல, அவன் கூப்பிட்டா வருவானா? நான் கூப்பிட மாட்டேன், நீ கூப்பிடு. சரி கேளுங்க, நீங்க ஜெபம் பண்ணா கேளுங்கம்மா. ஜெபம் பண்ணீங்கன்னா அந்த ஐயாவுக்கு இந்த வண்டு கடிச்சதே, வண்டி கடியா எங்க இருக்கீங்க? நீங்க முன்னாடி வந்து உட்காந்து நான் பேசுறது கேட்கணும், ஒரு எழுத்து கூட விடக்கூடாது. நான் பேசுறத கவனமா கேட்கணும். இன்னொரு தடவை மேடையில் வந்து கவனிங்க. நீங்க பேய்கிட்ட சொல்றீங்க, காது கேக்குதா? இனி உங்களை வண்டு கடிக்கூடாது. வண்டோ புழுவோ நண்டோ, நான் சொல்றத கேளுங்க. வாயு பூச்சியோ கீச்சியோ எதுவுமே வரக்கூடாது. புரியுதுங்களா? வசனம் சொல்லுது, உன் கால்ல கல்லு தடுக்காதபடிக்கு உன்னை காப்பாத்துறதுக்கு தூதர்களை கர்த்தர் நியமிச்சிருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறார். இப்போ ஒரு உதாரணம் சொல்றேன். உங்களுக்கு 10 வேலைக்காரன் நான் வச்சிருக்கிறேன். எத்தனை வேலைக்காரன்? எதுக்காக? நீங்க கஷ்டப்படக்கூடாது. கவனிங்க. வேலைக்காரன் என்ன செய்வான்? சொன்னா செய்வான். காபி போட்டு கொடுனா, டீ வேணும்னா நீயே போய் சொல்லி பொறுக்கிட்டு, நீயே வரகு வெட்டி, நீயே ஊதி சமைச்சுக்கிட்டு இருந்தா வேலைக்காரன் எதுக்கு உனக்கு? அது யார் தப்பு? வேலைக்காரன் தப்பா உன் தப்பா? உன் தப்பு. இது போல தேவதூதர்களை பயன்படுத்த வேண்டிய பொறுப்பு யாருடையது? உன் பொறுப்பு. நான் இன்னைக்கு வெளியே போறேன், என் பாதம் கல்ல எடுத்துச்சுன்னா ஆண்டுகிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன், ஜாக்கிரதை மாவனே, ஆளை மாத்திடுவேன் நானு. எனக்கு நீ தூதனும் தேவையில்லை, எவனும் தேவையில்லை. என் காலில் முள்ளு குத்தக்கூடாது, என் காலு கல்லுல தடுக்க கூடாது. ஆமேன்னு சொல்லுங்க. அற்புதமா என்னை பாதுகாக்கணும். நான் தூங்குனாலும் நீ தூங்க கூடாது. நான் பஸ்ல தூங்குவேன், நீ என்ன செய்யக்கூடாது? நைட்டு நான் தூங்குவேன், நீ என்ன செய்யக்கூடாது? ஆமா, புரியுதுங்களா? இப்படி நம்ம சொல்லணும், தூதர்கிட்ட சொல்லணும், வேலை வாங்கணும், வேலை வாங்கணும். புரியுதுங்களா? இவ்வளவு ஃபேன் இருக்குதுங்க, போட்டாலும் சுத்தும். அது மாதிரிதான் வேலைக்காரணும்.
அது மாதிரிதான். அதான் ஒருத்தன் சொன்னா, நான் 100 பேருக்கு அதிபதியா இருக்கிறேன், ஒருவனை வா என்றால் வருகிறான், போ என்றால் போகிறான். சொல்லுங்க, வா என்றால் போ என்றால் நிப்பாட்டுங்க. இதுதான் பெரிய ரகசியமே. இது சாதாரணமா இருக்கல ராஜா சார், இது விசுவாசத்தினுடைய மகா பெரிய தத்துவம் அங்க அடங்கி இருக்குது. விசுவாசம் எப்படி செயல்படும், இது மகா பெரிய ரகசியம், ஒரு புதையல் இந்த வார்த்தை. பாருங்க, ஒருவனை வா என்றால் வருகிறான், இதுதான் விசுவாசம். என்னடா அப்படின்னா, சார் நீ வானாதானே வருவான், நீ போனாதானே போவான், நீ எங்க சொன்ன, அதான் விஷயம். அதான் ஆண்டவர் சொல்ற. நீ சொல்ற வாயில மரணமும் ஜீவனும் வாயில இருக்குன்னு சொல்ல, வாயில என்ன வச்சிருக்கிற? சூயிங்க மெல்ல தெரியுது, வெத்தலைப்பாக்கு போடுறது, சுருட்டு வாயில வச்சு குடிச்சேன்னு சாட்சி சொல்ல தெரியுது, வாயில நல்ல வார்த்தை வராத அவனுக்கு. இயேசுவின் நாமத்தினால இன்னைக்கு நான் ஒரு முள்ளு கூட பட, வெயில் கூட மேல படக்கூடாது இயேசுவின் நாமத்தினால. வயக்காட்டுல விளைஞ்சா எனக்கு கொடை பிடிக்கணும் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு போங்க. கொடை பிடிக்கிறான்னு பாருங்க, நீ நிக்கிற வரைக்கும் ஒரு மேகம் சுத்திட்டு கிடக்கும். சொல்லி பாருங்க, அனுபவிச்சு பாருங்க. நான் சொன்னது உண்மையா, நான் உண்மையா போயான்னு அனுபவிச்சுட்டு நான் சொல்றேன், நீங்க அனுபவிங்கன்னு சொல்றேன். நீங்க சொல்லுங்க, நாளைக்கு இன்னைக்கு விட்டுருங்க, நாளைக்கு என் மேல வெயில் படக்கூடாதுன்னு சும்மா சொல்லுங்க. சும்மா ஒரு ஜெபம் பண்ணுங்களேன், காலையில எழுந்து ஒரு ஜெபம் பண்ணு, என்ன நடக்குதுன்னு பாருங்களேன். நல்லா வெயில் அடிக்கணும் சொல்லுங்க, என்ன நடக்குதுன்னு பாருங்க, சோதிச்சு பாருங்களேன். அப்புறமே கர்த்தர் யாருன்னு தெரியும் உங்களுக்கு. உன் வாயில என்ன வச்சிருக்காரு, நீ யாரு, கர்த்தர் யாருங்கிறது இல்ல, நீ யாருங்கிறது தெரிஞ்சுக்கோ. இன்னைக்கு வெயில் அடிக்க கூடாதுன்னா வெயில் அடிக்காது, பத்தினி மழை பெய்யுன்னா பெய்யுன்னு சொல்லிருக்காங்களா, பெய்ய வேணாம்னு சொல்லிருக்காங்களா? நம்ம எல்லாம் என்னைக்கு பத்தினி ஆகுதுன்னு கேட்காதீங்க. என்னைக்கு இயேசு கிறிஸ்துவ தெய்வமா ஏத்துக்கிட்டீங்களோ நீங்க தான் நீதிமான்கள் என்று கர்த்தர் சொல்றார். நீ தான் பத்தினி, இது ஆண்டவர் சொல்றார். அதான் பத்தினி, இவர் நீதிமான்களை செஞ்சு கொண்டு போறார். நீ சொல்றது நடக்கையா, சொல்லாம இருக்கிறது யார் தப்பு? உன் தப்பு. மறுபடியும் 100,000 தடவை சொன்னது, அப்ப 100,001வது தடவை சொல்றேன். முள்ளு முளைக்கிற இடம் வேற, புல்லு முளைக்கிற இடம் வேற, ரைட்டுங்களா? நிலத்தை உழுது பண்படுத்தி நெல்லு கல்லு விதைச்சிருந்தனா அங்க முள்ளு வருமா? வராது. அந்த நெல்லோட வளர்ச்சியை தடை செய்வதற்கு புல்லு வேணா வரலாம், களைகள் வேண்டுமானாலும் வரலாம். வாழைக்கெல்லாம் களை வருது. நேற்று கூட ஒருத்தர் மருந்து அடிச்சாரு, என்னங்கன்னு கேட்டேன். இதெல்லாம் புடுங்க கூடாதானே, புடுங்குற கூலி நிறைய ஆகுதுங்க, மருந்து அடிக்கிற கூலி கம்மியாகுதுங்க, அதெல்லாம் காலையில தான் அடிச்சேன் அப்படின்னாரு. எனக்கு அப்பதான் மருந்து அடிச்சு களையை சாகடிக்கிற மெத்தட் எனக்கு நேத்தான் தெரியும். சரி, ரைட், சந்தோஷம், களை கொல்லின்னு சொல்றாங்க. சரி, அப்ப அந்த களை வேற, முள்ளு வேற. இப்ப வாழை மர தோட்டத்துல வாழை கண்ணு வச்சிருக்கீங்க, அங்க முள்ளு செடி என்னைக்காவது வருமா? என்ன ஒரு நாள் யோசிச்சு பாருங்க, ஏன் வரல? இப்ப இதே இங்கெல்லாம் இந்த கடத்துக்கு பின்னாடி முள்ளு முளைச்சிருக்கா இல்லையா? ஏன் இங்க முளைச்சிருக்கியா அங்க முளைக்கல? இதை யோசிங்க, இதுதான் ஞானம். அப்ப நீ உழுது பண்படுத்தி நீ உன்னை விதைச்ச பிறகு, வாழையோ நெல்லையோ நீ விதைச்ச பிறகு, பிசாசுக்கு விதைக்கிறதுக்கு தேவன் அதிகாரம் தரல. விளைந்த நெல்லை தடை செய்யறதுக்கு வேண்டுமானாலும் களை முளைச்சு வரலாம், முள்ளு முளைச்சு வராது, பில்லு தான் வரும். ஐயா நீங்க புரிஞ்சு, நான் தத்துவத்தை சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன், நான் சொல்றதை கேளுங்க, விஷயத்துக்கு வாங்க. காலைல எந்திரிக்கிறீங்க ஐயா, அந்த புழு கடிச்சவரை கேளுங்க ஐயா, கோச்சுக்காதீங்க சொல்றேன். காலைல எந்திரிக்கிறீங்க, இன்னைக்கு நான் வேலைக்கு போக போறேன், இன்னைக்கு ஒன்றும் ஆகக்கூடாது, அற்புதமா இருக்கணும், ஆச்சரியமா இருக்கணும், ஒரு கொசு கூட என்னை கடிக்கூடாது, ஒரு ஈ கூட கடிக்கூடாது, ஒரு வண்டு கூட என்னை கடிக்கூடாது அப்படின்னு நீ சொல்லிட்டா, அந்த இடத்துல நீ நட்டு வச்சுட்ட. வாழையை போட்ட மாதிரி நெல்லை போட்ட மாதிரி நீ போட்டுட்ட. நீ ஒண்ணுமே போடாம ஆண்டவனா பார்த்து அந்த தோட்டத்தில் எது தரா தரட்டுன்னா ஆண்டவன் என்ன தருவான்? முள்ளு தான் தருவான், புல்லு தர மாட்டான். எது தருவான்? ஏன்னா நீ வெறுமனே வச்சிருக்கிற. நீ எப்படி வச்சிருக்கிற? வெறுமனே வைத்திருக்கிறாய். வெறுமனே இருக்கக்கூடாது, வெறுமனே இருக்கக்கூடாது, ரைட்டுங்களா? அந்த வசனத்தை டக்குனு பார்க்கலாம். லூக்கால வெளியே போன பிசாசு, நான் ஒரு முறை குடிச்சுக்கிறேன், தண்ணிலும் பொல்லாத வேலை ஆவியில் அழைத்து கொண்டு வந்து ரைட்ல லெப்ட்ல வரும். மத்தையில வராது, லூக்கால மார்க், லூக்கால வரும்போது இதுதான் பைபிளே கொண்டாடுறதில்ல ஜான்சி. ஏன் கொண்டாட தானே வம்பு. சரி எடு. ஒரு தடவை வசனத்தை பாருன்னு சொன்னா நீ கேட்க மாட்டேங்கிற. எல்லாத்துக்கும் நேரம் இருக்கு உனக்கு. ஒரு மாசத்துக்கு ஒரு அன்லைன் பண்ண வசனம் எங்க இருக்குன்னு பார்த்தா மனப்பாடம் ஆகும். ரைட்ல லெப்ட்ல பாரு,
என்ன அதுதான் பார்க்குறேன், இதுதான் பார்க்குறேன். எதுல கவனிங்க, கேளுங்கம்மா. அசுத்த ஆவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் போது, எந்த ஆவி எங்க போகுது? எங்க, யாரை விட்டு? அசுத்த ஆவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் போது வறண்ட இடங்களில் அலைந்து இளைப்பாறுதல் தேடியும் காணாமல். 43மா, நீ எடுக்கிறதுக்குள்ள நான் பிரசங்கத்தை முடிச்சிருவேன். கவனிங்க. வறண்ட இடங்களில் அலைந்து இளைப்பாறுதல் தேடியும் கண்டடையாமல் நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்பி போவேன். பிசாசோட வீடு அதான். அங்க போனா நல்லா இல்ல, ரொம்ப அன்ஈஸியா இருக்குது. ஏன்னா இவ்வளவு நாள் சுகமா அங்க இருந்தாரு, இதுக்குள்ள பத்திரமா இருந்தாரு. இப்போ போ இயேசுவின் நாமத்துல சொல்லிவிட்ட, இது போயிடுச்சு வெளியே. அது என்ன பாடுபடுதுன்னு பாருப்ப. வெளியே போன ஆவி நல்லா நான் வச்சுக்கோங்க. இதனால்தான் பேய் ஓட்டுற கூடத்துக்கு போகாதீங்கன்னு சொல்றேன். அவன் பேயை ஓட்டிடுவான். அவன் மௌத்த கட்டி வாதை கட்டி 7 நாள் வாஷிங் போட்டு நான் அதெல்லாம் தெரியாதான் இங்க வர பேய் போகணுன்றான். அவன் விரட்டிடுவான். இப்ப வெளியே போன பேய் என்ன செய்துன்னு பாரு. அதுக்கு பேசாம என்னை மாதிரி பேய் ஓட்டாம இருக்கலாம். சொல்றேன், நான் விட்டு வந்து என் வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று சொல்லி, அதுக்கு விசுவாச அறிக்கை இருக்கு பாருங்க. பிசாசு கூட ஒரு அறிக்கை இருக்குது. பிசாசு விசுவாச அறிக்கை வர்றான். நான் திரும்பி போவேன் என்று நினைத்து அல்ல என்று. அப்ப பிசாசு பேசுறான் பாரு, அவனுக்குள்ளே பேசிக்கிறான். என்று சொல்லி அங்கே வந்து, ஐயோ எங்க வந்துருச்சு? பிந்துவை விட்டு வெளியே போச்சுன்னா திரும்பி எங்க வந்துருச்சான்? அங்கே வந்து அந்த வீடு வெறுமையாயும் பெருக்கி ஜோடிக்கப்பட்டதாயும் இருக்கிறதை கண்டு. அங்க அல்லலிய வந்துருச்சு, சோத்திரம் வந்துருச்சு, எல்லாம் இருக்குது, பெருக்கி இருக்குது, ஜோடிக்கப்பட்டிருக்குது. ஆனா இன்னொன்னு இருக்குது. என்னென்ன இருக்குது? வெறுமை. சொல்லுங்க ஐயா, வெறுமை. பூச்சி கடிச்ச ஐயா என்ன வச்சுக்கோங்க, வெறுமை. பிசாசுக்கு வெறுமையை கண்டா பிடிக்கும். பிசாசுக்கு வெறுமையை கண்டா ரொம்ப பிடிக்கும். நீ வேற ஒரு தப்பு பண்ண வேண்டாம். பிசாசுனா 2 கருப்பா இருப்பான், நெத்தில கொம்பு வச்சுட்டு இருப்பான் நினைக்காதீங்க. ஜான்சி சாரும் விளங்கிக்குவாங்க, ராஜா சாரும் விளங்கிக்குவாங்க, ஜான்சி அம்மாவும் விளங்கிக்குவாங்க. எங்க வெறுமனே இருக்குதோ ஜோடிக்கப்பட்டிருக்குது. அதான் அல்லேலூயா சொல்ற, சோத்திரம் சொல்ற, அந்நிய பாஷை பேசுற, அதான் பெருக்கி ஜோடிக்கப்பட்டிருக்கு. ரட்சிப்பு வந்துருச்சு. இதை விட என்ன வேணும்? இயேசுவோட ரத்தத்தால கழுவப்பட்ட இதை விட என்ன ஜோடிப்பு வேணும்? பரிசுத்தமா இருக்கிற ஆகா, அதை விட அலங்காரம் ஒண்ணுமே இல்லைன்னு பைபிள்ல போட்டுருக்குது. எல்லாம் ரைட்டு சார், ஆனா இன்னொன்னு காலியா இருக்கு சார். எது? இடம் காலியா இருக்கு சார். அடடடடடடடடா, எச்சு ஊறுது உனக்கு. யாருக்கு? சரி, உள்ளுக்குள்ள போலான்னு பார்த்தா முடியல. ஏன்னா ஆண்டோட ரத்தம் அவனை வெளியே விரட்டி இருக்குது. ஆனா என்ன இருக்குது? இடம் இருக்குது, வெறுமனே இருக்குது. எப்படி இருக்குது? கண்டு திரும்பி போய், இப்ப உள்ள வரலான்னு பார்த்துச்சு, முடியல. திரும்பி போய் தன்னிலும் பொல்லாத வேறு 7 ஆவிகளை தன்னோட கூட்டிக் கொண்டு வந்து உட்புகுந்து அங்கே குடியிருக்கும். அப்பொழுது அந்த மனுஷனுடைய முன்னிலைமையிலும் அவன் பின்னிலைமை அதிக கேடுள்ளதா இருக்கும். அப்படியே இந்த பொல்லாத சந்ததியாருக்கு சம்பவிக்கும். என்ன நடந்துச்சு? இப்ப கரெக்டா சொல்லணும். 7 பேய் ரைட்டு. அந்த பேய்க்கு இந்த பேய்க்கு ஒரு சம்பந்தம் இருக்குது. என்ன சம்பந்தம்? தன்னிலும் பொல்லாத எக்ஸசைஸ் பண்ண பாடி பில்டரை 7 பேர்த்த கூட்டிட்டு வருமா பேய். கூட்டி கொண்டாந்து இப்ப உள்ளுக்குள்ள போனது 1, இப்ப வந்தது எவ்வளவு? 8. 1 + 7ங்க. அதையும் கூட்டிக்கணும் இல்ல, இதையும் கூட்டிக்கணும். இவரு தானே இருக்காரு பாவம். அப்ப எவ்வளவு இருந்துச்சு? 8 பேர் வருமா. இப்ப என்ன நடக்குது? ஒரு பேய் ஆட்டியே உன் குடும்பம் சீரழிஞ்சது. இப்ப 8 பேய் ஆட்டும் போது இப்ப திரும்பவும் தஞ்சாவூருக்கு போய் பேய் ஓட்டு 8 போச்சா? இப்ப 8 எவ்வளவு செய்யும்? 7 8 56. 56 கூட்டல் 8 64 பேய் திரும்பி வரும். அதனால சரி, நல்லா விஷயம் என்ன இப்ப இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுங்களா? வெறுமை. என்னங்க? கிறிஸ்துவ ஜீவியம் என்பது சுத்திகரிக்கிற ஜீவியம் அல்ல. கிறிஸ்துவ ஜீவியம் என்பது நிரப்புகிற ஒரு ஜீவியம். நான் அடிக்கடி சொல்லுவேன், அந்த பல்பு ஃபியூஸா போயிடுச்சு. என்னங்க? வெளிச்சம் வருமா? இப்ப வெயிட் பண்ணுங்க. இப்ப பல்பை கழட்டிட்டேன். பல்ப வெளிச்சம் வருமா? வராது. அதாவது ஃபியூஸ் பண்ண கழட்டினையா? அப்ப ஃபியூஸ் போன பல்பை கழட்டினா பத்தாதா? நல்ல பல்ப போடணும். நல்ல பல்ப இப்ப புரியுதுங்களா? ஒண்ணு வெளியே போச்சுன்னா பராது, அது திரும்பி வராம இருக்கிறது ஒண்ணு வைக்கணும். அப்ப நான் வச்சுக்கோங்க. அப்ப நீங்க என்ன செய்றீங்கன்னா,
ஆண்டவனா பார்த்து என் தோட்டத்தில் நெல்லு கொடுத்தாலும் சாப்பிட்றேன், கோதுமை கொடுத்தாலும் சாப்பிட்றேன்னு சொல்றவன் முள்ளு தலையை தான் திங்கணும். ரைட்டா? அது போல இன்னைக்கு பிரயாணம் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணுங்க. ஏமா எவ்வளவு நேரமா ஆகுது? ஒரு பஸ்ல ஏறிட்டீங்க, ரைட், உட்காந்துட்டு ஆண்டவரே இன்னைக்கு பிரயாணம் எப்படி இருக்கணும்? சந்தோஷமா இருக்கணும், சமாதானமா இருக்கணும், பாதுகாப்பா இருக்கணும். இது சொல்லக்கூடாதா? நீ சொல்லாட்டி அவன் சொல்றான் தீர்க்க தரிசனம். யாரு? இன்னைக்கு உன் பிரயாணம் டொக்கு, நீ நின்றுட்டு தான் போகணும், உனக்கு கடைசி சிட்டோ கிடைக்காது. ஏன் சொன்னா? நீ வைக்கல சொன்னா, நீ சொல்லல அவன் சொன்னான். ஹலோ தாயே தகப்பனே, நீ சொல்லல அவன் சொன்னாயா? ஒண்ணுமே புரியாம விவசாயத்தை கத்துக்கிட்டீங்க. ஆண்டவன் ஏன் விவசாயத்தை கொடுத்தான்? உன் வாழ்க்கையை கத்துக்கோடாப்பா, விவசாயத்துக்கு சொல்லி கொடுத்தான். நீ வைக்கணும், அவன் வைக்கிறாயா? நீ வச்சா வைக்க மாட்டான். நீ வைக்காதனால்தான் முள்ளு முளைக்குது. நீ வச்சுட்டா புல்லுதான் முளைக்கும். பயப்படாத. புல்ல இப்படி இப்படி தூக்குனா தூக்க ஒரு விரல பிடிக்கலாம், முல்லை இப்படி பிடுங்க முடியாது. அப்ப நீங்க உங்க எதிர்காலத்தை குறித்து ஒரு திட்டம் விடுங்கள். பிள்ளையெல்லாம் பெற்றவங்க, அடிக்கடி சொல்றேன், வயசு பிள்ளைங்களை, வாலிப பிள்ளைங்களை பெற்றவங்க, காலையில எந்திரிச்சு ஆண்டவரே என் பிள்ளையோட ஆவி ஆத்மா சரீரத்தை உங்ககிட்ட ஒப்பு கொடுக்குறேன்ப்பா. ஒரு ஆம்பளையோட நிழல் கூட என் பிள்ளை மேல படக்கூடாது, மூச்சு கூட படக்கூடாது, ஹலோன்னு கூட சொல்லக்கூடாது, நோட்டு புக்கு கூட ஓசு வாங்கக்கூடாது, என் பொண்ணு பக்கத்துல கூட உட்காரக்கூடாது, என் பொண்ணோட பார்வையில் கூட வரக்கூடாது, என் பொண்ணோட கனவுல கூட வரக்கூடாது. என் பிள்ளையோட ஆவி ஆத்மா சரீரத்தை நான் வேறு பிரிக்கிறேன். என் பிள்ளையை நீ தொடக்கூடாது. என் பிள்ளைக்கு நல்ல எண்ணம் வரணும், நல்ல அறிவு வரணும், நல்ல படிப்பு வரணும், நல்ல நண்பர்கள் தான் கிடைக்கணும். அதை நம்ம தான் ஃபிக்ஸ் பண்ணணும். என் பிள்ளையோட என் கிளாஸ், என் பிள்ளை யார் பக்கத்துல உட்காரணுமோ அவன் பக்கத்துல உட்காரணும். அந்த கிளாஸ்ல யார் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குறாங்களோ அவங்களுக்கு தான் இவன் ஃப்ரெண்டா இருக்கணும். கோழி குண்டி விளையாடுறவனோடையும் திருட்டுப்பயலோடையும் என்ன இருக்கக்கூடாது? உறவு இருக்கக்கூடாது. இயேசுவின் நாமத்தினால என் பிள்ளைய தகாத உறவெல்லாம் அழியட்டும், என் பிள்ளையோட பழகக்கூடாது. இப்ப நீ சொல்லிட்டீல்ல, இப்ப போய் வருவானா? நீ சொல்லாதால வந்து உட்கார வச்சிருக்க. நீ சொல்லாத, நீ சொல்லிடுன்னு சொல்ல வரேன். இதுக்கு என்னங்க 15 மணி நேரம் ஆகாதாங்க? இல்ல உன் புள்ள, நீ பெத்த பிள்ளைக்கா நீ ஜெபம் பண்ணக்கூடாது? ஐயா பிச்சை எடுக்கிறது இல்ல, ஐயா 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 என் பிள்ளைய காப்பாத்தியா, அதுவும் இல்ல. தோட்டத்துல போய் உனக்கு என்ன வேணுமோ அதை விதைச்சு, தக்காளினா தக்காளி, சுண்டக்கானா சுண்டக்காய், அவரைக்கான அவரைக்காய். நேற்று ஒருத்தங்க வீட்டுக்கு போயிருந்தேன், அது என்ன காய்? அவரைக்காயா? நேற்று ஒரு காய் பையில போட்டு கொடுத்தாங்களே, பைத்தங்காய். பைத்தங்காய் போட்டிருக்காரு. எங்களுக்கு பைத்தங்கானா பிடிக்கும், பைத்தங்கானா பிடிக்குங்க, அதனால பைத்தங்காய் போட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்று எத்தனை பெருசு இருக்குது, ஒரு அரை பை போட்டு கொடுத்தாரு. சாப்பிடுங்க நீங்க அப்படின்னு கொடுத்தாரு. அப்ப என்ன வேணுமோ அதை போட்டா தானே வரும். பைத்தங்காய் வேணும்னு அடுத்த ஒண்ணு பைத்தங்காய் போடாமலே இப்போ வந்து பைத்தங்காய் திங்கன்னா பைத்தியம் முடிச்சுதான் வேணும், பைத்தங்காய் வராது. என்னம்மா ஜெயகடையம்மா புரியுதா? பாருங்க, உங்களுக்கு புரியுதா? நான் அதான் சொல்ல வரேன். ஜபங்கிறது என்னன்னா, பிசாசுக்கு இடம் தராதீங்க. நீ ஜெபிக்காட்டி அந்த நாய் வந்து தொலைஞ்சிருவான். நீ ஜெபிக்காட்டி அந்த நாய் வந்து நக்கிட்டு இருப்பான். அதான் வேண்டாம். இயேசுவின் நாமத்தினால என் குடும்பம் எப்படி இருக்கட்டும், என் புருஷன் எப்படி இருக்கட்டும், என் புருஷனோட உறவு எப்படி இருக்கணும், என் புருஷனோட சம்பளம் எப்படி இருக்கணும், ஒவ்வொரு வார்த்தை சொல்லாம சொல்லக்கூடாதா? அதை சமைச்சிட்டு இருக்கும்போது பேசக்கூடாதா? டெய்லி எஞ்சி காலைல ஜெபம் பண்ணுங்க. உனக்கு சித்தம் இல்லாம என் வீட்டுக்கு கவனம் வரக்கூடாது. எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ஜெபம், அதனால சொல்லிட்டே இருக்கிறேன். என் வீட்டுக்கு கவனம் வரவே கூடாது, கவனம் தங்கக்கூடாது, ஒரு தண்ணி கூட குடிக்கூடாது, சித்தம் இல்லாத ஒருத்தோட மூஞ்சில முழிக்கூடாது. நான் ஒன்று சொல்றேன் கேளுங்க, நான் புது வருஷத்துக்கு ஜெபம் பண்ணுவேன். சித்தம் இல்லாத உறவு அழியட்டும், சித்தம் இல்லாத பழக்கம் சாகட்டும். அப்படி ஒரு பழக்க வழக்கம் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. சித்தம் இல்லாத நட்பும் வேணாம், உறவும் வேணாம், ஒண்ணு வேணாம், அது அழியட்டும். எத்தனை லட்ச ரூபா லாபம் தான் சரி, உங்களுக்கு சித்தம் இல்லாத எனக்கு என்ன செய்யக்கூடாது. இப்படி நான் எனக்கே ஜெபம் பண்ணும்போது நீ பெத்தவன் வயசு பிள்ளைக்கு நீ ஜெபம் பண்ணுமா? ஜெபம் பண்ணக்கூடாதா? அவங்களுக்கு நல்லது எடுத்து தெரியாத, இழிச்சு பேசணுன்னே தெரிஞ்சு ஹீன்னு இழிச்சிருவாங்களே. ஆம்பளோட புத்தி என்ன? பொம்பளையா உயர்த்தி பேசணும்னா பொம்பளைக்கு என்ன வந்துடும்? குசி வந்துடும். வெந்துச்சிட்டாரு சேலை நீங்க நல்லா இருக்குங்க அப்படின்னு சொன்னா ஒரு சந்தோஷம் வருமா வராதா? சரி நல்லா இருக்குதுங்க, டெவலப் உங்களுக்கு நல்லா இருக்குன்னு சொன்னா அது நல்லா இருக்கா நல்லா இல்லையோ நீ சொல்லி பாரு. அவங்களுக்கு பாருங்க டீ கும்முன்னு ஸ்ட்ராங்கா வரும், 1 இன்ச்சு ஏறி வரும். இயற்கை தானே சார், இயற்கை தானே. நீங்க அழகா இருக்கிறீங்க சார், அஜித் மாதிரி இருக்கிறீங்கன்னு சொல்லி பாருங்க. அன்னைக்கு ஃபுல்லா அவர் என்ன பிரிஸ்கா இருக்காரு பாருங்க. டானிக்கை விட பெரியதுங்க நீங்க சொல்லக்கூடிய வார்த்தை. இப்ப ஆண்கள் எதை தெரிஞ்சுக்கிட்டாங்க, பொழைக்க தெரிஞ்சவங்க கத்துக்கிட்டான். அதனால கருப்பா இருக்கிற பிள்ளைகிட்ட போய் நீ கருப்பா இருந்தாலும் என்ன அழகா தெரியுமா இருக்கிற ஆஹா அப்படின்னு சொல்லிட்டா அவ்வளவுதான். உடனே இழிச்சிட வேண்டியது, பேசிட வேண்டியது. அப்புறம் ஆஸ்பத்திரியில் போய் 1000 ரூபா 2000 ரூபா கொடுத்து ஆபரேஷன் பண்ணிட்டு வர வேண்டியது. உனக்கு தெரியாதுல்ல அந்த விஷயம். அதுதான் நான் சொல்றேன், ஏன் ஜெபம் பண்ணக்கூடாது? எந்த புத்துல எந்த பாம்பு இருக்குன்னு தெரியுமா? ஆம்பளைங்கிறவன் என்ன வயசு பாப்பா
கருப்பு ஷால். புரிஞ்சுக்கோ, ஆம்பளைங்கிறவங்க 100ல் ஒருத்தன் தான் நல்லவனா இருப்பான். என்னையும் சேர்த்து நான் சொல்றேன், புரியுதா? அந்த நல்லவனை நீ கண்டுபிடிக்கிறதுக்கு ஆண்டருடைய உதவி தேவை. ஆண்கள் வண்ணத்து பூச்சி போல இங்க போய் ஒரு போல உட்காரும், அங்க அங்க சாரை உறிஞ்சி குடிச்சோன்னே சரி இன்னைக்கு போதும் கூட்டுக்கு போய் படுத்துக்குவோம், நாளைக்கு திரும்பி வருவோம்னு போவாது. கிக்கின்னு அடுத்த போல போய் உட்காரும். ஆனா நீங்க அப்படி இல்லை, நீங்க அங்கேயே ஆடிட்டு இருக்க வேண்டியதுதான். ஆண்கள் அப்படி கிடையாது. அப்ப இதுல எந்த பூச்சி வனத்து பூச்சி நல்ல பூச்சின்னு தெரியுமா? அப்ப மரியாதை ஜபம் பண்ணுங்கிறேன். நான் ஜபம் பண்ணியா இறைவனுக்கு தானே தெரியும். இங்க நீ பண்ற ஜபம் என்ன பாப்பா, உங்களுக்கும் சொல்றேம்மா, நீங்க டெய்லி பண்ற ஜபம் தான் உங்க பிள்ளைய வாழ வைக்கும். இப்போ 5 வருஷம் கழிச்சு என் பிள்ளைய ஒருத்த லவ் பண்ணிட்டான்னு என்கிட்ட சொல்லக்கூடாது. இப்ப நான் சொல்றேன், 5 வருஷத்துக்கு முன்னாடி தேங்காய் மரம் தேங்காய் வேணும்னா இப்ப நட்டு வைக்கிறல்ல, உன் பிள்ளைக்கு நீ ஜாமான் ரோட்ல போகணும் ஜாமான் சொன்ன நான் உனைய நீ ஜபம் பண்ணி பாருங்க. என் பிள்ளைய கர்த்தருக்கு சித்தம் இல்லாத ஒரு மனுஷன் முகத்துல கூட முழிக்கூடாது. நீ ஜபம் பண்ணி பாரு, நடக்குதா இல்லை நீ பாரு. நடக்கும் நடக்காதா? இவ்வளவுதாங்க ஜபம். நீ விதைக்க தவறுனா நீ தன்னையே விதைக்கல, அவன் வேற விதைச்சிட்டு இருக்கான். உன் பிள்ளையோட வாழ்க்கையை குறித்து உனக்கே அக்கறை இல்லை. உன் பிள்ளையோட வாழ்க்கை எப்படி இருக்கணும், உன் புருஷனோட வாழ்க்கை எப்படி இருக்கணும், உன் எதிர்காலம் எப்படி இருக்கணும், அடுத்த வருஷம் எப்படி இருக்கணும், 2013 எப்படி இருக்கணும், திட்டம் போடணுமா போடக்கூடாதா? வெறும் பேப்பரா வச்சிருந்தா கிரிக்கிடுவான். நான் திரும்பி திரும்பி சொல்றேன், நீ கிறுக்கி கொடுத்துட்டு அவன் இருக்க மாட்டான். வெறும் நிலமா வச்சிருந்தா விளைச்சிடுவான். நீ விளைச்சு போடு, ஏதோ தரித்திரத்தையாவது விதை, வெண்டங்காய் பயரங்காய் ஏதோ ஒரு காயை போட்டு விளைச்சிரு, அங்க வரானான்னு பார்க்கலாம். அததான் நானே சொல்ல வரேன். நீ ஒரு திட்டம் போட்டுரு. நீ ஒரு திட்டம் போடாட்டினா அவன் ஒரு திட்டம் போடுறானே, இதுதான் எனக்கு வேதனையா இருக்கு. நீங்க தோக்கிறதுக்கெல்லாம் காரணம் இதுதான், இறைவன் அல்ல. இறைவன் அல்ல. நீ திட்டம் போடாதனால நீ தோக்குற. நீ திட்டம் போடு. ஐயா காலைல எந்திரிச்சு எத்தனை நேரம் ஜெபம் பண்ணாரு நீங்க கேளுங்க, நான் பண்ண பந்தயம் கட்டுறேன். என்ன ஜெபம் பண்ணாருன்னு கேளுங்க, நிச்சயமா அதை வரவே வராது. நான் பண்ணின ஜெபம் பண்ணிருக்க மாட்டாரு. இன்னைக்கு முழுக்க என்னை ஒரு எறும்பு கூட கடிக்கூடாது. இன்னைக்கு முழுக்க என் போக்குவரத்து நல்லா இருக்கும். இந்த நாளை நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளை நான் என் போக்குவரத்தை ஆசீர்வதிக்கிறேன், என் உடம்பை நான் ஆசீர்வதிக்கிறேன், என் உயிரை நான் ஆசீர்வதிக்கிறேன், என் சிந்தையை நான் ஆசீர்வதிக்கிறேன், நான் திங்கிற சாப்பாட்டை நான் ஆசீர்வதிக்கிறேன். இன்னைக்கு எனக்கு நஷ்டம் வரக்கூடாது, கஷ்டம் வராது, கண்ணீர் வராது, வேதனை வராது. இன்னைக்கு சந்தோஷமா இருப்பேன், சமாதானமா இருப்பேன், நான் அழுக மாட்டேன், ஒரு சின்ன தலைவலி கூட வராது. இதை சொல்றதுக்கு உனக்கு கூலியாங்க ஐயா? இதை சொல்லாம நீங்க எந்திரிச்சு போக கூடாதியா? படுக்கையில எந்திரிச்சு, படுக்கையை விட்டு எந்திரிச்சுன்னு எங்கேயும் ஓடக்கூடாது. நீங்க நான் சொல்லுகிறேன், பழகிக்கோங்க. படுக்கையை விட்டு எந்திரிச்சுன்னு ஓடக்கூடாது. விநாயகர் பெருமான் முருகப்பெருமான் மாதிரி மயிலாரை கலப்பைத்துக்கு தோல்ல போட்டுட்டு போனீங்க, தோத்தீங்க. காலையில் எந்திரிச்சுன்னு ஆயப்பனை சுத்து. எவன் ஆயப்பேன்? இறைவன் தான் ஆயப்பேன். ரைட்டுங்களா? என்னம்மா படைச்ச தெய்வம் தாமா இறைவன், அவன் தான் ஆயப்பேன். அவனை சுத்து. காலையில எந்திரிச்ச உடனே அவனை சுத்து. உன் புருஷனுக்கு டீ போட்டலாமா, பிள்ளைக்கு காவி போட்டலாமான்னு அலையாத. அதனாலதான் டவுசர் கழட்டுது உனக்கு. அவங்க தூங்கிட்டு இருக்கும் போதே கொஞ்ச நேரம் 1/2 மணி நேரம் முன்னாடி எந்திரிச்சு சோத்திராண்டவரே சோத்திரம் 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 சொல்லு. அந்நிய பாஷை பேசுற ஆளா இருந்தா ஒரு 5 நிமிஷம் அந்நிய பாஷை பேசு. இவ்வளவுதான் ஜபம். புரியுதுங்களா புரியலைங்களா? 2013 ஜெயிக்கிறோம். தோக்க கூடாது. ஒரு ஆட்டை ஒரு எறும்பு கடிக்கூடாது. ஐயா என் ஆட்டை எறும்பு கடிக்கூடாது நீங்க சொல்லுங்க. ஒரு எறும்பு கூட என் ஆட்டை கடிக்கூடாது. இவ்வளவுதான். இதை சொல்லு. இப்போ ஆட்டுக்கு ஒரு திட்டத்தை நீ வச்சதுனால பிசாசு அவன் ஒரு திட்டத்தை திட்ட முடியாது. ஏன்னா நீ ஒரு திட்டம் திட்ட, நீ திட்டம் தீட்டல, அவன் திட்டம் திட்டான். அவன் திட்டம் ரெடியா இருக்குதாங்க. நீ தீண்டாத உடக்கணும் வந்துடும். வெளிச்சம் இல்லைன்னா என்ன வரும்? ஆமா அதுக்கா இப்ப இங்க இருட்டு இருக்கா? இல்ல தானே, நமக்கு தெரியல தானே. எல்லா கதையும் ஜாத்துங்க பார்க்கலாம். இருக்குது இந்த நாய், அந்த நாய் இங்கதான் இருக்குது. இதெல்லாம் வெளிச்சம் வரவும் தான் அந்த நாய் வெளியே போயிருக்குது. இது வரவும் தான் அந்த நாய் எங்கேயோ போயிருக்குது. இவரை வெளியே போக சொல்லினா அந்த நாய் எங்க இருக்கா? இங்கதான் இருக்கு. நீ கூப்பிடவே வேணாம். வாங்கையா வாத்தியாரையா வரவேற்க வந்தோமையா அப்படின்னு பாட்டு பாட வேணாம், வெத்தல் பாக்க வைக்க வேணாம். அட வெக்கம் கட்ட நாய சோத்த திங்கிறியா நரவட திங்கிறியா வெளியே போடான்னு சொன்னா போமா? போவாது. வெளிச்சம் போச்சு, ஆண்டுடைய வார்த்தை இல்லைன்னா அவன் உட்காந்துட்டு இருப்பான். என்னம்மா கீதாஞ்சலி அம்மா 500 ரூபாய் காணி கொடுத்துருக்காங்க போன வாரத்துக்கு இந்த வாரம் பரவாயில்லன்னு சொல்லிட்டு. போன வாரம் ஆல்ரெடி சார்ஜ் சொன்னாங்களா கீதாஞ்சலி ஹாஸ்பிட்டல்ல? நல்லா ஜெபம் பண்ணணும். மருமகனா ஒன்னும் ஆகக்கூடாது இயேசுவின் நாமத்தினால. நான் சொல்றேன். எப்படி சொல்லணுமா? நானா பெரிய ஆளா? நான் சொல்றேன்னு சொல்லுங்க. ஜெபத்துல அடிக்கடி சொல்லுங்க.
நான் சொல்றேன் சொல்லுங்க. எப்படி சொல்றீங்க? நீங்க யார் பெரிய ஆளா? பெரிய ஆளுக்கும் பெரிய ஆளுங்க, பெரியவர் உங்களுக்குள்ள இருக்கிறாருங்க. நீ யாருன்னு தெரிஞ்சாதான் பிசாசு ஓடுவான். அதனால தான் இதை சொல்லுங்க. நான் சொல்றேன். எப்படி? அப்ப நம்ம யாரு? பெரிய ஆளுங்க. நம்ம நான் சொல்றேன்னு சொல்லுங்க. அதுதான் ஆயுதம், கடைசி ஆயுதம். இயேசுவின் நாமத்தின் மாதிரி இது ஒரு ஆயுதம் நான் கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறேன். நான் சொல்றேன். நான் ஆண்டோட புள்ள, நான் சொல்றேன். வெளியே போ. என் பிள்ளைய தொடக்கூடாது, என் மருமனை தொடக்கூடாது. என் மொத்தம் கேதான் சொல்லமா, என் மருமனோட உசுர் எடுக்கக்கூடாது. நீ என் மருமனோட சிந்தையை எடுக்கக்கூடாது. நாடி நரம்புகளுக்கு கட்டளை கொடுக்குறேன், செயல்படு. மூளைக்கு ரத்த ஓட்டம் போகணும். இயேசுவின் நாமத்தினால மூளை வேலை செய்யணும். கை கால் வராததுக்கு காரணமே 100% இங்க போற நரம்புல ஒரு நரம்பு அடைச்சிக்குமா. இது அடைச்சிக்கிச்சுன்னா டக்குன்னு ஒரு கை ஒரு கால் போயிடும். தெரியுமா தெரியாதா? தெரியாதா? கை கால் இழுத்த உடனே டாக்டர் சொல்ற முதல் வார்த்தை மூளையில போற நரம்பு அடைச்சிருச்சுன்னு சொல்லுவோம். இங்க அடைச்சிச்சுன்னா கை கால் வேலைச்சு கூட ஜெபம் பண்ண மாட்டேன். இந்த மூளையில இருக்கிற நரம்பு அட்டாக் பண்ண எடுக்கிறேன்னு சொல்லி ஜெபம் பண்ணுவேன். அதை எடுத்தா கை கால் வந்துடும். நீங்க கூட நான் வச்சுக்கோங்க, கை கால் வரவனுக்கு ஜெபம் பண்ணும்போது கை வரட்டும் கால் வரட்டும், அப்புறம் அந்த நரம்புல இருக்க பிளாக் நான் எடுக்கிறேன்னு சொல்லணும். அந்த ரத்தம் உறைஞ்சு போய் பிளாக் ஆயிடும். அவ்வளவுதான். பிளாக் ஆச்சுன்னா கை கால் பிளாக் ஆயிடும். அப்ப இதெல்லாம் உட்காந்து நம்ம ஜெபத்துல ஜெபம் பண்ணணும். புடிச்சு அழுகிறத விட்டுவிட்டு, என்னம்மா இப்ப போன வாரத்துக்கு இந்த வாரம் பரவாயில்லன்னு சொன்னீங்களா, அடுத்த வாரம் நல்ல சாட்சி வரணும். கண்ணு மேலே ஏறிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க டாக்டர், இல்லைங்களா? மேலே ஏறிச்சு கீழே இறங்கிச்சு, அதுக்குரிய டாக்டர் வரணும். அவனுக்கு கத்தர் ஞானம் தரணும். கண்ணை கீழே இறக்கிறதுக்கு என்ன வழி அவன் பண்ணணும். நரம்பே இல்லைனாலும் நீ ஜெபம் பண்ணுமான்னு சொல்ல வரேன். ஜெபம் பண்ணிட்டு கடைசியில் ஆண்டவரை பத்தி பேசுவோம். நம்ம ஜெபத்துக்கு கொஞ்சம் தம் கட்டுவார். ஆண்டவரால முடியாம இல்லை, அவன் ஆண்டவர்கிட்ட வரதாங்கன்னா தலையெல்லாம் கவுப்பார் கத்தர். சரி, அதனாலங்க நான் வச்சுக்கோங்க, ஜெபம் மிக மிக இன்றியமையாதது. 2013 எப்படி இருக்கும்? 2013க்காக ஜெபிக்க ஆரம்பிச்சிங்களா? ஐயா கடைசியா உட்காந்துக்கிறேன். ஐயா 2013க்காக ஜெபம் பண்ணீங்களா? அப்புறம் தெரியுதுங்களா? பதில் தெரியுதா? பாத்தீங்களா எங்க பிரச்சனை தெரியுதுங்கன்னு? அதாங்க பிரச்சனை. சாப்பிட்டீங்களா? 3 வேளை டெய்லி சாப்பிட்டீங்களா? சரிங்க கவனிங்க, இதான் விஷயம். இப்பயும் சொல்றேங்கய்யா, 2013 ஜனவரி வரத்துக்குள்ள 2013க்காக ஜெபம் பண்ணுங்க. ஒரு நாள் பிறக்கிறதுக்கு முன்னாடி அந்த நாளுக்கு ஜெபம் பண்ணிக்கோங்க. இந்த நாளை பிசாசே நீ எங்கேயும் தலையாட்டக்கூடாது, வாழாட்டக்கூடாது. புரியுதுங்களா? என் ஆட்டு வயிற்ற கூட நீ தரக்கூடாது, என் ஆடு போட்ட புழுக்கை கூட நீ தூக்கிட்டு போகக்கூடாது. இயேசுவின் நாமத்தினால நான் பாதுகாவலை வைக்கிறேன். இன்னைக்கு சந்தோஷமா இருப்பேன், சமாதானமா இருப்பேன். நான் தப்பு பண்ண மாட்டேன், நான் பாவம் பண்ண மாட்டேன். கத்தர் பேசுவார். கத்தாவே நீங்க பேசுறது எனக்கு விளங்கணும். நம்ம தோக்கத்துக்கு காரணம் என்ன? ஆண்டவன் பேசுறது நமக்கு புரியாதனால தானே. அவனுக்கு தெரியுமில்ல எங்க போகணும் எங்க போகக்கூடாதுன்னு, என்ன பேசணும் யாருக்கு தெரியும்? ஆண்டவனுக்கு தெரியும். ஆண்டவனுக்கு. அப்ப அந்த ஆண்டவன் சொல்லணும் சொல்ல மாட்டானா? நம்ம புரியாம போய் மாட்டிட்டு இருக்கிறோம். அப்ப டெய்லி நீங்க பண்ற ஜெபத்துல, இறைவா நீ பேசுறது எனக்கு புரியும் ஆண்டவரே, நீ பேசுறது எனக்கு, அவ்வளவுதான். இதான் ஜெபம். வேற என்ன ஜெபம்? இப்படிலாம் செஞ்சா நான் உயிரோடு இருக்கிறேன், நான் நல்லா இருக்கிறேன். அதை விட்டுட்டு 1/2 மணி நேரம் கத்தியை திருப்பி வச்சுட்டு அறுவாருன்னு அதான் வாழைக்காய் அறுக்க முடியுமா? அந்த மாதிரி நீங்க அறுக்காம இருக்கிறீங்க. அறுத்து எரிஞ்சிட்டு போகணும். சொரகனு கத்தியை வச்சா சும்மா வாழைப்பழத்தை வெட்டுற மாதிரி லொடக்குன்னு ஒரு வெட்டில வெட்டி எரிஞ்சிட்டு போறதை விட்டுவிட்டு நானும் 6 மாசம் கோயிலுக்கு வரேன்யா, இன்னும் இந்த தலைவலியே போகலையா. நீ 6 மாசம் 65 வருஷம் நானும் கத்தியை திருப்பி வச்சுட்டு இருக்கிறிய. என்ன புரியுதுங்களாமா? ஆமா, இயேசுவின் நாமங்கள் அடிக்கடி பயன்படுத்துங்க. என்னங்க? ஆமா, அப்படின்னா உங்களுக்கு அவர் தெரிஞ்சிருக்குன்னு அர்த்தம். இயேசுவின் நாமத்துல நான் சொல்றேன், இயேசுவின் நாமத்தால் நீ வெளியே போ. ஏன்னா அவர் தான் வானத்தையும் பூமி உண்டாக்குன தெய்வம். அவர் நாமத்தை நீ அறிஞ்சிருக்கிற. அப்ப நீ யாரு? நீ உண்மையான தெய்வத்தை தெரிஞ்ச பிள்ளைங்கிறத நீ பிசாசோட சொல்ற. அப்ப அவன் தெரிஞ்சுக்கிறான், ஆகா இவன் விஷயம் தெரிஞ்சவனா இருக்கிறான்டா. எந்த பேர் எழுக்கிறான்? அவரோட பேர் எழுக்கிறான், இயேசுவின் நாமங்கிற பேர் எழுக்கிறான். அப்ப நம்ம ஒளிதான் ஆகணும். அப்படின்னு அவரு கிளம்புவார். ரைட்டுங்களா? நான் சொல்றதுனாலும் தப்பு கிடையாது. நான் எப்படி அந்த தெய்வத்தோட நாமத்துல நான் பேசுறேன் இல்லையா? அவரு யாரு, நான் யாரு? இப்ப நான் சொன்னா நீ போய் தானே ஆகணும் அப்படின்னு சொல்லி நீங்க டெய்லி நீங்கள் ஜெபம் பண்ணணும். சரிங்களா? ரைட். அவை புது வருஷத்துக்காக ஜெபம் பண்ணுங்க, டெய்லி ஜெபம் பண்ணுங்க, உங்க பிள்ளைங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, கணவனுக்காக ஜெபம் பண்ணுங்க, வருமானத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. ராஜா சார் கூட ஒரு செய்தி சொன்னாரு, எனக்கு கொஞ்சம் வருத்தமா தான் இருந்துச்சு. அவர் சொன்னது உண்மைதான், ஆனா சத்தியம் இல்லை. அவர் ஒரு பிசினஸ் பண்றாரு, இந்த சீசன்ல அந்த பிசினஸ் சரியா நடக்காதான். ஏனுங்க? வழக்கமா அப்படிதாங்க அவர் சொல்றாரு. என்னங்க? வழக்கமா அப்படிதாங்க. வழக்கமா நடக்குதுண்டா இல்லையா? சொல்லுங்க, எனக்கு பதில் சொல்லுங்க.
ஒரு வியாபாரம், இது டல்லுங்க, இது வந்து என்ன மாதம், ஐயப்ப மலைக்கு மாலை போகிற மாதம் ஒரு உதாரணமாக வச்சுக்கலாம். ஒரு டீ கடையோ சாராயமோ அந்த ஒரு மாதம் குடிப்பான் அவன். நான் சாராய கடை வச்சிருக்கிறேன், எனக்கு சாராயம் போனதானே காசு எனக்கு. அவன் மாலை போட்டுட்டு இருக்கிறான். எப்படி ஓடும்? ஓடாது. எப்படி ஓடும்? நீ தான் ஓடாதுன்ட்டு எப்படி ஓடும்? ஓடாதுன்னு நீ தான் சொன்ன, உன் வாயில வந்துருச்சுல, அவன் ஜெயிச்சிட்டான்ல. அப்புறம் எதுக்கு வசனம் சொன்ன? என் பக்கத்துல 1000 பேரும் வலப்பக்கத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது ஒன்றுமே அணுகாது, என் கண்களால் மாத்திரம் அவைகளை காண்பேன். எப்படி ஏன் சொன்ன? ஊரே சோன்னு மழை பெஞ்சாலும் என் மேல மழை பெய்யாது, ஏன்னா நான் கொடை வச்சிருக்கிறேன்னு சொல்ல மாட்டியா? நீயே சொல்லலாம சொல்லக்கூடாதா? உனக்கு இயேசுங்கிற நாமம் இருக்கிற வரைக்கும், புரியுதுங்களா, உன்னை ஒருவரும் அசைச்சுக்க முடியாது, அசைச்சுக்க முடியாது, அசைச்சுக்க முடியாது. கர்த்தர் நாமம் பலத்த துருகம். நீதிமான் அதில் ஓடி ஒழுங்கி சுகமா இருப்பான். நீதிமான் அதில் ஓடி ஒழுங்கி சுகமா இருப்பான். அவன் பேசுற நீ பேசாத. வியாபாரமே ஆகாட்டாலும் பரவாயில்ல, அந்த வார்த்தை வாயிலிருந்து வரக்கூடாது. அதுதான் நீ பேசக்கூடாது. இப்ப பிரசங்கமே மாறுது. நான் எடுத்து வச்சிருக்க வசனத்துக்கு இன்னும் போக முடியல, இருந்தாலும் எடுக்கிறேன், வேற வழி இல்லை. தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு ஏற்று நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். எல்லாம் கவனிங்க, முக்கியமான வார்த்தை. நான் பிராக்டிகலா பேசிட்டு இருக்கிறேன். தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு, அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். எப்பொழுது? அப்பொழுதுன்னு சொன்னா மூக்கிலே குத்துவேன். தேவனுக்கு கீழ்ப்படிந்திருந்து பிசாசுக்கு ஏற்று நிற்கும் பொழுது அவன் உங்களை விட்டு. சஞ்சய் அம்மா இங்க பாயில உட்கார வச்சு குந்துமா. இங்க வாங்க, இங்க வாங்க, இங்க வாங்க, தப்பு இல்லை வாங்க. ஏன் கீழே உட்காருங்க பாயில? இப்ப நான் சொல்றதை கேட்டுக்கணும். சஞ்சய் அம்மா புடிச்சுக்கோங்க டக்கு டக்குன்னு. அதனாலதான் சொல்றது. இப்படி சொன்னாதான் நாங்க சந்தோஷமா இருக்கேன். ஆஹா ஆஹா, நான் மறந்துட்டேன் பாரு, அந்த வசனத்தை எடுமா, உங்களுக்காக மறக்காம கொண்டு வந்தேன். ஆனா ஏஞ்சி நில்லுங்க. பிரேமா சிஸ்டர் அன்னைக்கு ஒரு கேள்வி கேட்டேன், காசு எங்கேயோ போட்டு எங்க சொல்லணும்னு கேட்கும்போது அங்கேயே சொல்லணும், அது பைபிள் இருக்குதுன்னு சொன்னாங்க, அந்த வசனத்துல இருக்குன்னு சொன்னாங்க, உபாகம் 28:1. அதனால நீங்க உட்காருங்க. உங்க பேர் பிரேமாவா? ஏன்னா இந்த அம்மா எழுந்துச்சுனால இந்த அம்மா எழுந்துட்டீங்க. அதனால இந்த அம்மா சேலை காட்டும்போது நீங்க கட்டாம போயிட்டீங்களே. வாமா இங்கிட்டு வாமா, எல்லாரும் கைகளை தட்டுங்க, நான் உட்காந்துட்டே தரேன். பணக்கார நாட்டுக்கு எங்க வழி இருக்குது, நம்பர் 1 மாறதுக்கு எங்க வழி இருக்குதுன்னு கேட்டேன். பைபிள் முழுக்க தொலைவணும்னா எங்க தொலைவணும்? எல்லாரும் பைபிள்ல தொலைவணும்னாங்க. அந்த அம்மா தான் கரெக்டா சொன்னாங்க. அந்த வசனத்திலே பதில் இருக்குன்னு சொன்னாங்க அந்த அம்மா. அன்னைக்கு தரேன்னு சொன்னேன், இங்க இல்ல, அதனால முஸ்லிம் இருந்து கொண்டாந்தேன், கார்லயே எடுத்து வச்சுட்டு அப்படின்ட்டேன். போன வாரமே நான் மறந்து போயிடுறேன். சரி நன்றி. இப்ப எதுக்கு பார்த்து நம்ம பிரச்சனைக்கு எங்க வரணும்? இப்ப தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். இதை கத்துக்கிட்டா இன்னைக்கு பிரச்சனையும் முடிச்சிடலாங்க. இதை ஒன்ன கத்துக்கிட்டா போதும். என்ன சஞ்சய்கமா? பிசாசுக்கு ஏத்து நிக்கிறதுனா என்ன அர்த்தம்? சஞ்சய் அம்மாவுக்கு ஏத்து நிக்கிறதுனா, சஞ்சய்கா அம்மாவுக்கு ஏத்து நிக்கிறதுனா தெரியுது. அப்பனா சஞ்சய்கா அம்மாவை ஏத்து நிக்கிறேன், புரியுதா? பிசாசை எப்படி ஏத்து நிக்கிறது? நான் கொடுமையா இருக்குடா. அதான் தப்பு சார். கரெக்ட். நீங்க கத்துக்கோங்க, நீங்க ஆண்கள் கத்துக்கோங்க சார். வருஷத்துக்கு ஒருக்க வந்தாலும் டெய்லி வரீங்க சொல்றேன். அப்படி புடிச்சுக்கிட்டே அப்படியே திருவண்ணாமலை தீபம் மாதிரி எரியணும். பிசாசு எப்படி ஏத்துன்னு சொல்லி கொடுமா, சொல்லி பிசா யாரா சொல்லுங்க பாக்கலாம். பிசாசு ஏத்து நிக்கிறேன் எப்படி? நீங்க சொல்லுங்க. எப்படி எதுக்குறீங்க? எதுக்கு பிசாசை ஏத்துனீங்க? எப்படி? அது மிரட்டுறீங்க. ஏத்து நிக்கிறதுனா எப்படி? ஜான்சி நீ சொல்லு. கதலாம் அடிக்கூடாது, பேசு, சொல்லுங்க. அப்பா ஒரு கை தட்டுங்களேன். வந்துருச்சு, சுத்தி வளைஞ்சு வந்துருச்சு. பாத்துக்கம்மா, இவ்வளவு நேரம் பொறுமையா உட்காந்து யோசிச்சு ஒரு பதில் சொல்லிட்டாங்க பாரு. திருடுன்னு ஒரு எண்ணம் வந்த உடனே, உதாரணம், திருடுன்னு ஒரு எண்ணம் வந்த உடனே, புரியுதுங்களா, அந்த எண்ணம் தெய்வத்துக்கிட்ட இருந்து வரல, அது பிசாசு கிட்ட தான் நினைச்சிட்டு நான் திருட மாட்டேன், இயேசுவின் நாமத்துல எனக்கு திருட்டு தந்த எண்ணத்தை கொடுக்குற ஆவியே அப்படின்னு நீங்க அந்த எண்ணத்துக்கு எதிர்த்து நிற்கிறது பேரு தான். இதான் விளக்கமா சொல்றேன், புரிஞ்சுக்கோங்க. இப்ப நான் விளக்கமா சொல்ல போறேன். கடவுள் ஆவியா இருக்கிறார், பிசாசும் ஆவியா இருக்கிறான், ரைட்டுங்களா? ஒரு உருவம் தான் நேருக்கு நேர் எதிர்த்துருவேன். இப்ப அவன் ஆவியா இருக்கிறான், அவன் சிந்தையா இருக்கிறான், அவன் செயலாக இருக்கிறான்.
அவன் சிந்தைய வடிவத்தில் இருக்கிறான். இப்ப அவனை எப்படி எதுக்குறது அப்படின்னா, இது தெரிஞ்சுக்கிட்டாதான் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதுனா என்னன்னு தெரியும். இப்ப இது தெரிஞ்சுக்கிட்டாதான் பிசாசுக்கு ஏத்து நிக்கிறதுனா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டாதான் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதுனா என்ன. ரெண்டும் ஒரே அர்த்தம் கிட்டத்தட்ட. இதுல இருந்து அது போய்க்கலாம் அர்த்தம். அப்ப தேவனுக்கு கீழ்ப்படிந்திருக்கிறதுனா என்ன அர்த்தம்னா, கவனிங்க, தேவனுடைய சித்தத்துக்கும் தேவனுடைய விருப்பத்துக்கும் நீங்க கீழ்ப்படியணும். ஒண்ணு பரிசுத்தமா இருக்கணும், அது நல்லதும் தெரியும். பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, விபச்சாரம் பண்ணக்கூடாதுங்கிறது சின்ன பிள்ளை கூட தெரியும், அதை பத்தி பேசல. ரெண்டாவது, நீங்க நல்லா இருக்கணும், சுகமா இருக்கணும், பலனா இருக்கணும், ஜீவனோடு இருக்கணும், கீதாஞ்சல்ல நல்லபடியா இருக்கணும், சுகத்தோட வரணும் இறைவன் விரும்புறான். அப்ப இறைவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த எண்ணங்களுக்கு நீ கீழ்ப்படிஞ்சு அதை தான் நீ பேசணும். என் மருமக நல்லா இருப்பான், என் வாழ்க்கை நல்லா இருக்கும், என் எதிர்காலம் நல்லா இருக்கும், என் புள்ள நல்லா இருக்கும், இப்படி நீ சொல்ற பத்தியா, இதெல்லாம் தெய்வத்துக்கு கேள்வி. இப்ப பிசாசுக்கு ஏத்து நிக்கிறதுனா புரியுதா, என் புள்ள தோக்க மாட்டான், என் புள்ள அழுக மாட்டான், என் புள்ள பிச்சை எடுக்க மாட்டான், என் புள்ள தரதலியா போக மாட்டான், இப்படி புரியுதுங்களா. இப்ப டாக்டர் வந்து சொல்றாரு நீ பிழைக்க மாட்டேன்னு சொல்றாரு, இதுக்குதான் ஏத்து நிக்கணும். அவர் பிழைக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு, அவர் படிச்ச படிப்பு அவர் சொல்லிட்டாரு. அவரோட மேல படிச்சு ஒருத்தர் இருக்காரு இல்லையா, சொல்லுங்க, பெரிய டாக்டர் ஒருத்தர் இருக்காரு இல்லையா, அவர் என்ன சொல்றாருன்னு பாருங்க. அவர் வாயிலிருந்து ஒரு நாளும் தோத்தங்கிற வரவேறது. ராஜா கைய வச்சா ராங்கா போனதில்லை. இங்க இருக்கிற ராஜா இந்த பாட்டு போன அந்த ராஜா என்ன பாட்டு போடுவாரு. ஆண்டவர் கை வச்சா ராங்கா போகுமா? எந்த டாக்டர் கை வச்சா ராங்கா போவோம், அந்த டாக்டர் கை வச்சா ராங்கா போகாது. நீ பயப்படாத, அவர் ஒருத்தர் இருக்கிறார், அவர் இருக்கிற வரைக்கும் நீ ராஜாயா, நீ ராஜாத்தியா, கை கட்டியா, அவர் இருக்கிற வரைக்கும் ஜெயிக்கலாம். உலகம் இருக்கிற வரைக்கும் ஜெயிக்கிறோம். அவர் உலகம் நினைச்சா அவர் அழிய மாட்டார். அவர் உன் கூட இருக்கிறார். நீ உனக்கு ஜெயந்தாயா, உனக்கு தோல்வியே கிடையாதுயா. கை தட்டுங்க, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், வாயத்தன்னு சொல்லுங்க, எனக்கு தோல்வி இல்லை. தோல்வியின் சிந்தையை, வியாதியின் சிந்தையை, வறுமையின் சிந்தையை இயேசுவின் நாமத்தால சபிக்கிறேன். பொல்லாத பிசாச நீ வெளியேறி போ, என்னை விட்டு, என் சபையை விட்டு, என் சொந்த பந்தங்களை விட்டு வெளியேறி போ. நாங்கள் ஜெயிப்போம், நாங்கள் சாதிப்போம், நாங்கள் சாதிப்போம், நாங்கள் வாழ்ந்து காட்டுவோம். 2013 அற்புதமான ஆண்டு, ஆச்சரியமான ஆண்டு, அதிசயமான ஆண்டு, எங்கள் வாழ்க்கையில உத்தரிக்கப்பட வேண்டிய ஒரு ஆண்டு. அது பொற்காலத்தின் ஆண்டு. எங்க பிறந்த நாள் இருந்து சாகர வரைக்கும் இப்படி ஒரு வருஷத்தை நாங்கள் பார்க்க போறது அல்ல. அப்படி ஒரு ஆசீர்வாதம் பெறுகிற ஒரு ஆண்டு, மகிமையின் ஆண்டு, இழந்து போன ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்கிற ஆண்டு, காய்ச்சல் இல்லாத ஆண்டு, தலைவலி வராத ஆண்டு, முழங்கால் வராத ஆண்டு, டாக்டர் கிட்ட போகாத ஆண்டு, பூச்சி கடிக்காத ஆண்டு, வாயில புழு அடிக்காத ஆண்டு, தலைவலி வராத ஆண்டு, இயேசுவின் நாமத்தால வாந்தி வராத ஆண்டு, ஒரு ஆடு சாகாத ஆண்டு. பாத்தீங்களா, இந்த அம்மா மறுபடியும் தொடக்கூடாது சாமிங்குது. சாமி தொடர விளையாட்டா, தொட்டுக்கு சொல்ல விளையாட்டா. எவ்வளவு ஜெபம் பண்ணாலும் நம்ம வாய் என்ன சொல்லுது, இந்த சொறி பிடிச்சவங்க இரும்பு பிடிச்சவங்க என்ன செய்யலாம், திரும்பி போய் சாமி தொடாத சாமினா அவன் பேய் சாமியா? உன் ஆட்டை தொடர்றது சாமியா பிசாசா? உன் ஆட்டை தொடர்றது சாமியா பிசாசா? அப்ப தொடாத சாமின்னு ஏன் பிசாசு சாமி போட்ட? யார் பிசாசுரியா? அவனுக்கு என்ன மரியாதை? சாமி ஆட்டை தொடாதீங்கிற, அதான் தப்பு. சாஞ்சிக்காமா அதான் சரி பண்ணி, அதுதான் உங்களுக்கு முன்னாடி உட்கார வச்சேன். அந்த நாய் ஏன் சாமி சொல்றீங்க? அவன் சாமி கிடையாது, அவன் பிசாசு. பிசாச நீ ஆட்டை தொடக்கூடாது, இதுதான் விஷயம். இதுதான் ஜெபம். அவனை விட்டு ஏன் கையெழுத்து கும்பிடுறீங்க? நீங்க ஆண்டவரே கையெழுத்து கும்பிடுவானா, நீங்க இவனை பூஜை கையெழுத்து கும்பிட்டு இருக்கிறீங்க. அதான் நம்ம பழக்க தோசை அப்படிதான் வாய் வரும், சாமி காப்பாத்துப்பா அப்படிதான் வரும். அது சுதாரிச்சுக்கோங்க. அப்படி ஒரு ஜெபம் பண்ணுங்க, தப்பு இல்ல. கடவுளே நீ இல்லைன்னா முடியாதுப்பான்னு கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுங்க. அப்புறம் என்ன செஞ்சிருமா, இயேசுவின் நாமத்தினால அப்படி அப்படிங்கணும். அங்க பலனை வாங்கிக்கணும். இங்க வந்து பேய் கிட்ட மிரட்ட என்ன செய்யக்கூடாது. தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சாச்சு. பிசாசு போயிடுவானா? பிசாசுக்கு ஏத்து நிக்கணும்னு ஒரு வார்த்தை போட்டுக்கிறாரே, பிசாசுக்கு அவர்கிட்ட சரண்டர் ஆகிக்கோ, பேய்கிட்ட எடுத்துக்கோ. அவன் கொடுக்குற தோல்வியின் சிந்தை, வறுமையின் சிந்தை, வியாதியின் சிந்தைய உன் வாழ்க்கையில கனவுல கூட ஏற்றுக்கொள்ளவே கூடாது. புரியுதா புரியலையா? இதுதான் பிசாசுக்கு என்ன செய்யணுமா, ஏத்து நிக்கிறது. அவன் கொடுக்குற சிந்தையை நீ வாங்கக்கூடாது. அவன் மார்கழி மாசம் பூட மாசம் எவனா வீட்டுக்கு வருவானா? ஒரு வீடு வச்சிருக்கிறீங்க, ஏன்னா வாடகைக்கு வருவானா? மார்கழி மாசம் வேணும் வந்தானா? இந்த மாசம் வரமாட்டான் அப்படி நீ சொல்லாத. அது பக்கத்து வீட்டுக்காரி சொல்றா. நீ ஆல்ரெடி பைபிளத்துக்கு குழப்பல நீ சொல்லாமா? ஒரு முஸ்லீம் வரமாட்டானா, ஒரு கிறிஸ்தவன் வரமாட்டானா? உனக்கு ஒருத்தனை குழந்தைக்கு அப்புறம் ஒரு வாரம் விட மாட்டாரா? நீ ஏன் அந்த வார்த்தை பேசுற? என் வீடு வாடகைக்கு போலன்னு உதாரணத்துக்கு சொல்ல வரேன். எவன் வீடு காலியா இருந்தாலும் என் வீடு என்ன செய்யாது, முதல் வீடு காலியாகிறதுக்கு முன்னாடியே அடுத்த நாள் வரத்துக்கே நான் அட்வான்ஸ் வாங்கி வச்சிருவேன். என் வீடு ஒரு நாளும் காலியா இருக்காது, என் வியாபாரம் ஒரு நாளும் நல்லாகாது, என் மணி பர்ஸ் ஒரு நாளும் தப்பி போவது கிடையாது. இயேசுவின் நாமத்தினால என் மணி பர்ஸ் ஆசீர்வதிக்கிறேன், என் வருமானத்தை ஆசீர்வதிக்கிறேன், என் போக்குவரத்தை ஆசீர்வதிக்கிறேன், என் பிசினஸ் ஆசீர்வதிக்கிறேன். கையை வை. நீங்க கையை வைக்கலாம், அவன் கையை வைப்போம். நீ கையை வை அந்த இடத்துல.
சரி, மணி 12 தான், நீங்க 2 மணி தான் கூட்ட முடியும். சரி, ஒரு கதையை வாசிப்போம். லூக்கால அந்த கதையை வாசிப்போம், அந்த பணக்காரன் கதையை வாசி, லாசர் கதையை வாசிப்போம். நல்ல கதை புரியுதான்னு பாருங்க. இது எனக்கு எடுத்து கொடு. அந்த மாதிரி தெரியுமா? வசனம் நம்பர் சொல்லு. லூக்கா 16. ஜான்சி, உனக்கு ஏன் கொல்பா ஜான்சி? எடுத்து கொடுன்னு சொல்ல, நீ எடுத்து அங்க கூட நினைச்சுக்கிட்டியா? நான் வசனத்தை எடுத்து கொடுன்னு கொடு கொடு. லூக்கா 16 எடுத்து கொடு, நான் பாத்துக்கிறேன். கொடு, நான் பாத்துக்கிறேன், கொடு. அப்படியே அப்ப ரவுண்டெல்லாம் போடணும், எனக்கு தெரியும். ஒரு கதை, முக்கியமான கதை இது. கத்தர் சொன்ன கதை. எத்தனையோ பேர் கதை சொல்றான். பொண்ணர் வந்தாங்களா, சங்கர் சாப்பிட உக்காந்தானா, இத கேட்டா ஆகா மணி 2, ஐயோ இன்னும் 2 மணி நேரத்துல கதை முடியணுமே, என்ன ஆகுதோ தெரியல, அதுக்குள்ள நிப்பாட்டி விட்டான். வாடி ஒரு மல்லிகாப்பியாவது குடிச்சிட்டு வரலாம் அப்படின்னு மல்லிகாப்பி குடிச்சிட்டு விடியோடி என்ன கேட்கறோம்? பொன்னர் சங்கர் கதை கேட்டு 2 நாள் தூங்குற கடையை முடிக்கிட்டு. இப்ப ஒரு 10 நிமிஷத்து கதை கேட்கலாமா கேட்கக்கூடாதா? பெரிய காக்க தர வேண்டிய கடனை போன வாரம் கொண்டு வந்தேன், நீங்க வரல. வழக்கமா வருவீங்க, ஏன் இப்படி? ரொம்ப சந்தோஷம். கதை கேட்கலாமா? ஏன்னா 2 வாரம் கழிச்சு வந்தவங்களாம் இப்பெல்லாம் எஞ்சி எக்ஸசைஸ் பண்ணிக்கணும். இப்பயே ஏன்னா இன்னும் 2 மணி நேரம் உட்காரணும் இல்ல, பாவம். பஸ் அது நிற்கும், இந்த பஸ் நிற்காது, நீங்களே எஞ்சி போயிட வேண்டியதான். இன்டர்வெல்லாம் விட மாட்டேன், இங்க கவனிப்போம். நான் சொல்லிக் கொடுத்ததெல்லாம் தேவையா தேவையில்லையா? அதான் 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 சொல்லு, அவ்வளவுதான். எனக்கு இந்த மாதிரி வளவளா கொலகொலான்னு கதை அடிக்க தெரியாது. புதுசா வந்தவங்களாம் நீங்க தூங்கினா கூட தப்பு இல்லை, ஆனாலும் கதை கொஞ்சம் கேளுங்க, பிரயோஜனமா இருக்கும். இப்ப ஞானஸ்தானம் எடுத்தவங்களுக்கு கதை வருது, எடுக்காதவங்களுக்கு கதை வருது, கேட்டுக்கோங்க. ஒரு ஊர்லமா ஒரு ஐஸ்வர்யம் உள்ள ஒரு மனுஷன், அப்படின்னு என்ன அர்த்தம்? பணக்காரன். நம்ம பாஷையில சொல்ல போனா என்னையா, நிறைய சொல்லுகிறேன் பாருங்க. இதுல இருந்து பணக்காரன், ஐஸ்வர்யம் உள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் ரத்தாம்பரமும் வெளியேற பெற்ற வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பிராயமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். அதாவது நம்ம இங்கிலீஷ் சொல்லணும் லக்ஸூரியஸ், நம்ம சொல்ல ஆடம்பரம் அப்படி சொல்லாமா? சம்பிராயம் அப்படின்னா நல்ல வசதியோட வாய்ப்போட நல்ல ஒரு நன்மையும் கூட ராஜ வாழ்க்கை இந்த பணக்காரன் நினைஞ்சிருக்கான், வாழ்ந்துட்டு இருக்கான். இப்ப அடுத்த வசனம் பாரு. லாசரு என்னும் பேர் கொண்ட ஒரு தரித்திரனும் இருந்தான். யாருங்க? லாசர். கடைசியில ஒரு அம்மா பாக்குது, லாசருங்கிறான், பணக்காரங்கிறான், எனக்கு ஒரு லாசரு தெரியாதே, இவன் வாய் மூடணுங்கிறதுக்காக தீவிரமான ஒரு ஜபத்துல இறங்கி இருக்கிறாங்க அம்மா. அம்மா நீ ஜபிச்சாதாம என் வாய் மூடும், நீ சும்மா வேடிக்கை பார்த்துருந்தா என் வாய் மூடுமா? ஏசுக்கு நாமத்தினால எங்க ஊழியக்காரர் வாய் சீக்கிரம் மூடி 12:30 விடணும்னு சொன்னா ஆண்டவர் என் வாயை மூடிடுவார். நீ ஜபிக்காம வந்ததுனால பாரு, நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கிறேன். அதுக்கும் ஜெபம் தான். அது ரகசியம் சொல்லி கொடுத்துட்டேன். என் ரகசியத்தை மந்திரவாதி எங்க உசுருக்கும் சொன்ன மாதிரி என் உசுரையும் சொல்லி கொடுத்துட்டேன். என் வாயை மூடுறது ஒரே ஒரு வழிதான், 4-5 பேர் ஸ்ட்ராங்கா ஜெபம் பண்ணணும். என்னன்னு 12:45 பஸ்ஸை பிடிக்கணும். ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால என்ன மேஜிக் பண்ணியோ பண்ணாதுன்னு அடுத்த வாரம் ஜெபம் பண்ணிட்டு வாங்க, 12:30 முடிக்கலாம் பாருங்களேன். எனக்கு டயர்ட் ஆயிடும், கஷ்டமாயிடும், ஒரு வண்டி இழுக்காது, தப்பு நிப்பாட்டிடுவேன். இல்லைன்னா பாரு இன்னும் 2 மணி வரைக்கும் விஷயம் இருக்கு உங்ககிட்ட. 2 கதை தாங்க, இன்னும் முத கதை எடுத்துருக்கிறேன். அப்போதான் கத்துக்கோங்க, சில கதைகள் கத்து கொடுத்துறேன், ரொம்ப பிரச்சனை இல்லை. இப்ப பாருங்க, லாசரு என்னும் பேர் கொண்ட ஒரு தரித்திரனும் இருந்தான். அவன் யாரு? இவன் யாரு? அவன் பணக்காரன், இவன் ஏழை. இப்போ ஒரு சத்தியம், கத்துக்கோங்க. ஜோதி சிஸ்டர், பிரேமாஸ்டர் கத்துக்கோங்க. இந்த ஏழை பேர் என்ன? பணக்காரன் பேர் என்ன? பணக்காரன் பேர் என்ன? அதை பார்க்காதீங்க. ராமேஸ்வரியா? சொல்லுமா, பணக்காரன் பேர் என்ன? எங்க இன்னொரு ஈஸ்வரியை காணோம்? கொல்பான்னு பாச கேட்டான்னு கேளுங்க வீட்டுக்கு போய். ஏன் வரல? இன்னைக்கு 3 மணி நேரம் பசங்க வீணா போகுது. இன்னைக்கு நான் 3 மணி நேரம் பசங்க பண்ண போறோம்ல. என்ன சார் பணக்காரன் பேர் என்ன சார்? என்ன சார் நீங்களும் அப்படியே சொல்றீங்க சார்? ஐஸ்வர்யம் ஆனா பணக்காரன் சார், அவன் பேர் என்ன? இவன் பேர்ல உங்க பேர் என்ன சார்? உங்க பேர் என்ன? பணக்காரன் பேர் என்ன? பணக்காரன் பேரு கேட்டா பணக்காரங்கிறீங்க. ஐஸ்வர்யம் ஆனா பணக்காரன் துட்டு இல்லவன்னு அர்த்தம் சார். ஐஸ்வர்யம் உள்ள ஒரு மனுஷன், பணம் உள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பேர் என்னன்னு கேக்குறேன்.
அத சொல்றது வாய் வலிக்குதாமா? அவன் பேரு பைபிள்ல போடலங்க சார் அப்படின்னு சொல்லக்கூடாதா? சொல்லக்கூடாதா? காலையில நாங்க வந்துட்டு இருந்தோம், அன்பு சொல்லிக்கிட்டு இருந்த ஒரு பாடம், அன்பு சொல்லி வந்துட்டு இருந்துச்சு. ராஜா சார் நிறுத்த சொன்னாரு, நானும் நிறுத்திட்டேன். இந்த அம்மா நீ பார்க்கல. பார்த்தியா? எங்க காரணம் என்னத பார்க்கல. எங்க காரணம் தெரியுமா? எங்க காரணம் தெரியுமா? உன்னை தாண்டி வந்தது தெரியுமா? ரொம்ப தூரம் போனவர் பார்த்தேன். அப்புறமே நான் என்ன சொன்னேன், இல்லைங்க அது டெய்லி டியூஷனுக்கு வருது, அதனால அங்க போகுதுங்கன்னு சொல்லிட்டு நின்று வண்டி தூக்கிட்டு வந்தேன். இவரு நின்று கையெல்லாம் ஆட்டி பார்த்துட்டு உனக்கு புரியல. அவர் ஜன்னல் ரொம்ப தடுமாறினார் உன்னை ஏத்துறதுக்கு. நீ வந்துட்ட, ஆனா கடைசியா நடந்து வர. இப்ப இந்த அம்மா அட்லீஸ்ட் இப்படின்னு கையாட்டினா நின்று பண்ணிட்டு இருக்க மாட்டோமா? நாங்க நிப்பாட்டி திரும்பி பார்த்தோம். நீ அப்பயாவது அதை பயன்படுத்தின சந்தர்ப்பத்தை. அப்ப நீ சொல்லாதனால நான் வந்துட்டேன். என்னதுங்க? இதனாலதான் பிசாசை நீங்க நிறைய தடவை சொல்லாதனாலதான் உள்ளுக்குள்ள வந்துடுறோம். நீ வராதன்னு சொன்ன ஒரு பிசாசு கூட சொன்ன வராது, சொல்லாட்டி வந்துடுவோம். சரி, அதான் பாடம், நீ கத்துக்கோ, நாம உனக்கு வந்துடுவேன். இப்ப பணக்காரன் பேர் என்ன செய்யல? அப்ப ஆண்டர் முட்டாளா? ஏழையோட பேரை அறிமுகப்படுத்தும் போதே லாசருன்னு சொன்னார் இல்லையா? முதல்தான் லாசரு என்னும் பேர் கொண்ட ஒரு தரித்திரன். எடுத்து என்னதான் அவன் தான் இன்ட்ரோடியூஸ் பண்றார். ஏன் அவன் பேரை சொல்லும் போது பணக்காரன் பேர் சொல்ல? அதுதான் கர்த்தருடைய ஸ்டைல். கர்த்தர் ஒருத்தன் பேரை சொல்லலன்னா அவன் வாழ்க்கை ஆண்டருக்கு பிடிக்கலன்னு அர்த்தம். எப்படி டெக்னிக் பாத்தீங்களா? இதுதான் டெக்னிக், இதுதான் ரகசியம். பைபிள்ல எங்கெல்லாம் யாருடைய பேர்லாம் சொல்லலையோ, புரியுதா, அவனை பத்தி பேசாதரா, அவன் பேரை இழுக்காதரா, உன் பக்கத்தே தலை வச்சு படுக்க மாட்டேன்னு சொல்லல. அந்த மாதிரி கர்த்தர் லிஸ்ட்ல அவனை வச்சுட்டார். லோத்துவின் மனைவின்னு வருதே ஒழிய அவளுக்கு என்ன பேர் வைக்கல? பேரே சொல்ல. அவளுக்கு பேர் என்னதான் பைபிள் முழுக்க? லோத்துவின் மனைவி. லோத்தோட மனைவி இருந்தாலா? எல்லாத்துக்கும் பேர் இருக்குது. சாராளு, ரெபேக்காளு, பூலாளு, எஸ்தரு, புஸ்தர் எல்லாம் இருக்குது. ஆனா இந்த அம்மாக்கு என்ன இல்ல? பேர் இல்லாமல் இருக்குமா? ஆங்கியா சொல்லல. யாரு ஆங்கியா சொல்லல. அப்ப அப்பயே தான் இருக்கிறத வெளிப்படுத்துறாரு. எவன் மேல தப்பு இருக்கு? ஆண்டவர் பேரு சொல்லாட்டினாவே நீ முடிவு பண்ணிக்கலாம், இவன் தான் தப்பாளின்னு வரப்போகுது. இப்ப இவனை பத்தி ஏதோ தப்பு படம் வரப்போகுது. இதை வச்சு நமக்கு சொல்லி தராரு. கத்துக்கலாமா? லாசரு என்னும் பெயர் கொண்ட ஒரு தரித்திரனும் இருந்தான். அவன் பருக்கள் நிறைந்தவனாய் அந்த ஐஸ்வர்யானுடைய வாசல் அருகே கிடந்து அவனுடைய மேஜிலிருந்து விழும் துணிக்கையினாலே தன் பசியை ஆற்ற ஆசையா இருந்தான். நாய்கள் வந்து அவன் பருக்களை நக்கிற்று. ஓரளவுக்கு படம் புரியுதா? ஓரளவுக்கு கதை புரியுதா? எஜமான் இப்படி சாப்பிடும் போது கீழே விழுவுமா? அதை நாய் திங்கிறதுக்கு சுத்திட்டு கிடக்குமா? இவன் திங்கிறவன் வீட்டை திங்கிறமில்ல, பரதேசி நாய். இவன் எங்க தின்றுக்கிறான்? ரோட்ல உட்காந்து பிச்சைக்காரன் பார்க்க, நாய் பார்க்க தின்றுக்கிறான். இவன் சொறி பிடிச்ச பையன் போல இருக்குது. இவன் தின்றுக்கிறான். அப்போ ஒழுங்கா தின்ன சிந்துமா? இவன் ஊதாரித்தனமா தின்றுக்கிறான். அப்ப திங்கிறத, கீழே விழுவுறத பொறுக்கிறத பாக்குறதுல இவனுக்கு ஒரு ஆசை, நாய் திங்கிறத. அந்த நாயோட நாயா இவனு என்ன செய்யறான்? அப்ப அந்த நாய் என்ன செய்யுது? இவன் பருவ என்ன செய்யுது? இது இன்னொரு நாய் போல இருக்குன்னு நக்கிட்டு இருக்குது. இருந்துன்னு வரல, கிடந்துன்னு வருது. அவன் அவ்வளவு ஏழை, அவ்வளவு மூளை இல்லாதவனோ எந்த இல்லாதவனோ, ஏன் இப்படி கஷ்டப்பட்டானோ தெரியல. அவன் பேர ஆண்டவன் போட்டான். சரிங்க, கிடந்து நாய் என்னோட நக்கிட்டு இருக்கிறான். ஒரு ஏழை, இவன் தடுத்துறேன், இவன் பணக்காரன். இன்னும் சொல்ல போனா வீட்டு வேலைக்காரன் மாதிரி வச்சுக்கலாமே. அதான் வாயா இந்த மிச்சத்திட்டு போ அப்படின்னு வரவன் வர மாட்டானா? அந்த மாதிரி. இப்ப பாருங்க அடுத்த வசனம் பாருங்க. ஆனா பாரு, நான் தான் வளவலன்னு கதை சொல்றேன் உங்களுக்கு. பாருங்க கர்த்தருக்கு சோதனை சொல்ல பாருங்க. அடுத்த வசனம் பாருங்களேன். பின்பு அந்த தரித்திரன் மரித்து, இப்பதான் வந்தாரு. அடுத்த வருஷம் என்னாச்சு? கதையை எவ்வளவு வேகமா கொண்டு போறாரு பாரு கர்த்தர். ஃபாஸ்ட் ஃபார்வர்டு எவ்வளவு பண்றாரு பாரு, வேகமா பண்றாரு ஃபாஸ்ட் ஃபார்வர்டு. இப்பதான் வந்தாரு. ஒரு வருஷம் தான் வந்தான். அடுத்த வருஷத்துல செத்து, அடுத்த வருஷத்துல சரி போகட்டும். தரித்திரன் மரித்து தேவ தூதரால் ஆபிரகாமுடைய மடியில கொண்டு போய் விடப்பட்டான். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். என்ன பாடம் கத்துக்கிட்டோம்? நீ நானும் செத்து போனா நம்மளை கூட்டிட்டு போறதுக்கு யமதர்மன் கையில் எடுத்துட்டு வரமாட்டான், தேவ தூதர்கள் வருவார்கள். எப்படி? தேவ தூதர்கள். ராஜ சாவு கை கட்டு, பயப்படாத. அதுக்குதான் பைபிள், அதுக்குதான் சோத்திரம், அதுக்குதான் 2 மணி நேரம் இடுப்பு வரைக்கும் உட்காந்துட்டு இருக்கோம். சோத்திரம் சோத்திரம். இப்ப செத்தால் நீ சொல்றோம் யா சஞ்சயிக்காமா. இப்ப கண்ணு மூணு ஆண்டோடைய மடியில கண்ணை திறப்ப. உன்னை சும்மா வர சொல்ல, தேவ தூதர்ல விட்டு உன்னை கூட்டிட்டு வர சொல்றார் கர்த்தர். உனக்கு ஒரு மரியாதை தேவன் தரார். நீ என் சோத்திரம் போட்டல, வா
அப்படின்னு சொல்லு. உன் பாட்டி கூப்பிட மாட்டா, செத்து போன பாட்டன் கூப்பிட மாட்டான், உன்னை கூப்பிட தூதன் வருவான். கையை தட்டு. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தர் அனுப்புறார் தூதர்களை. இது பாக்கியமா இல்லையா? பாக்கியமா இல்லைங்களா? அதான் ஆண்டோடைய பிள்ளையா மாறணும். இது கதை கிடையாது. இதை சும்மா சும்மா கதையா. கடவுள் எதுக்கு போய் சொல்லணும்? அவன் எதுக்கு போய் சொல்லுவான்? அவன் எதுக்கு ஆண்டவன் போய் சொல்றான்? இல்லைன்னா இல்லை, இருக்குன்னா இருக்கு. எங்க நமக்கே போய் சொல்றது பிடிக்கல. என்ன ராஜா சார், இருக்குன்னா இருக்குன்னு சொல்லிடுவோம், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிடுவோம். என்ன சொல்றீங்க நீங்க? 100 கிலோ தூக்குவீங்களா? நான் 100 கிலோ தூக்குவேன்னு சொன்னா தூக்க முடிஞ்சதே சொல்ல முடியும். அப்ப எங்க ஆண்டவர் என்ன சொன்னாரு பாருங்க, தூதர்களை விட்டு நான் உன்னை எங்க கொண்டு போறேன்? ஏன் நான் இருக்கிற இடத்துக்கு என்ன செய்ய போறேன்? போறேன். செத்து போயிட்டான். உசுரோடு வந்து அவரே தூதர் நம்மளே நடுவாகாயத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவோம். சரி, அது அடுத்த பிரச்சனை. இப்ப இங்க வாங்க. மறுத்த உடனே தூதர்களை விட்டு கொண்டு போயிட்டாங்க. அவனை பத்தி ஏதாவது விஷயம் இருந்துச்சா? தூதர்கள் கொண்டு போனாங்கட்டு முதல் சத்தத்தை யாரு? லாசர். சரி, பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவதூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். ஆபிரகாமுடைய மடினா ஏதோ ஆபிரகாம் உட்காந்துட்டு வரவங்கலாம் தட்டி கொடுப்பான்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அது ஒரு இடத்துக்கு பேர் ஆபிரகாமின் மடி. ஆபிரகாமும் இருக்கிறாரு. ஆபிரகாம் ஒரு முன்னாள் மனுஷன், அவனு நம்மள அப்படிதான் சொர்க்கத்துல இருக்கிறான். ஆனா இவங்க புரியறதுக்காக சொன்னாங்க, ஆபிரகாமின் மடியில அவன் போய் இலைப்பாடுவான், அங்க போய் அழுதுட்டு இருக்க மாட்டான். ஆபிரகாமுடைய மடியில அவன் தேற்றப்படுகிறான். சரி, ஆபிரகாமின் மடியில கொண்டு போய் விடப்பட்டான். ஐஸ்வர்யவானு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். இவனும் ஒரு வருஷம் முடிச்சிட்டான். இவனும் செத்து போயிட்டான். இவனுக்கு தூதன் வந்தானா? பாத்தீங்களா ஆண்டவர் எப்படி கதை அடிக்கிறாரு பாத்தீங்களா? அதான் அவரு கதை. இவனுக்கு தூதன்னாரு, இவனுக்கு பேரு சொன்னார்ல, இவனுக்கு ஏதாவது வந்துச்சா? அப்ப என்ன புரிஞ்சுக்கிறோம்? இவன் ஆண்டவருடைய புள்ள, அவன் ஆண்டவர் ஏத்துக்காத புள்ள. எப்படி பாருங்களேன். செல்லம்மா மயிலாடி, நீதான் பேசணும். கவனி. இப்ப கதை புரிஞ்சுட்டா? ஒரு பணக்காரன் நல்லா வாழ்ந்தான், ஒரு ஏழை வாசப்பல்ல இருந்து நாயோட நாயா அந்த பருக்க பொறுக்கிட்டு இருந்தான். இவனும் சேர்த்தான், அவனும் சேர்த்தான். 2 வருஷத்துல கதை முடிச்சிட்டார். வண்டி வேகமா போகுது. வாசிங்க. பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசருவையும் கண்டான். இதுல ஒரு விஷயம் கத்துக்கிறோம். அப்ப சொர்க்கமும் நரகமும் கிட்டத்தட்ட பாக்குறது தான் இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு இல்லைங்களா? பாதாளம் இதெல்லாம் இயேசு கிறிஸ்து வரதுக்கு முன்னாடி சார், அதனால இப்படிதான் இருக்கும். இதெல்லாம் வந்ததுக்கு ஆண்டவர் இடத்தை மாத்திட்டாரு, அது வேற பிரச்சனை. பாதாளம் ஆபிரகாமின் மடி, அதாவது நம்ம இது சொர்க்கம் கிடையாது, இது வந்து இளைப்பாறுகிற இடம். இந்த உலகமெல்லாம் அழிஞ்ச பிறகுதான் நம்ம ஆண்டவர்கிட்ட போய் சேரப்போறோம், சொர்க்கலோகத்துக்கு போக போறோம். அது வரைக்கும் ஒரு இடத்துல ரெஸ்ட் எடுப்போம். அந்த இடத்துக்கு பேர் ஆபிரகாமின் மடி. புரியுதுங்களா? இன்னைக்கு நீங்க செத்து போயிட்டீங்க, நேரா சொர்க்கத்துக்கு போக முடியாது. இன்னும் இந்த உலகத்துக்கு முடிவு வரல. புரியுதுங்களா? அப்போ ஒரு இடத்துல போய் வெயிட் பண்றோம், எல்லாரும் வெயிட் பண்றோம். இந்த உலகத்துக்கு நியாயம் தீர்த்து அவனெல்லாம் நரகத்தை அமைச்சிட்டு அப்புறம் தான் நம்மளை கொண்டு எங்க வைக்கிறாரு? சொர்க்கத்து வைக்கிறார். ஆனா அது வரைக்கும் நம்ம சொர்க்கத்துக்கு போக முடியாது. பரவாயில்ல, சொர்க்கத்துக்கு போன பரவாயில்ல, ஒரு இடம் இருக்குது, ஒரு இளைப்பாறுகிற ஸ்தலம் இருக்குது. நம்ம ஆவி இளைப்பாறும், ஆண்டரோடு இளைப்பாறும். அந்த இடத்துக்கு பேரு ஆபிரகாமின் மடி அல்லது பரதேசி என்று. இன்று என்னோடு பரதேசியில் இருப்பான்னு கலன் கிட்ட ஆண்டவர் சொன்னார். அந்த பரதேசி இந்த ஆபிரகாமின் மடி கிட்டத்தட்ட ஒரு இடம் வச்சுக்கலாம். இப்ப பாருங்க, இவன் பாதாளத்தில் இருந்துகிட்டு யார பாக்குறான்? ஆபிரகாமின் மடியில இருக்கக்கூடிய லாசருவை பாக்குறான். அப்ப பார்க்க முடியுது பாருங்களேன். செத்து போன பிறகு உனக்கு கண் இருக்கோ இல்லையோ, ஆனா என்ன செய்ய முடியும்னால பார்க்க முடியுது. பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசருவையும் கண்டான். அப்ப கண்ணு இருக்குதா இல்லையா அவனுக்கு? இப்படி உடம்புதான் அங்க அழிஞ்சிருச்சே. அதான் தெரியல, நம்மளும் எனக்கும் தெரியல, பார்க்கலாம். அதான் விஷயம். அதான் பெரியவங்களும் சொல்றாங்க, கை இருக்குமா ஆனா கிள்ள முடியாது, வயிறு இருக்கும் பசிக்கும் சாப்பிட முடியாது, தவிக்கும் தண்ணி குடிக்க முடியாது. இதை விட இதுதான் நரகம். சரி, அப்ப கண்ணை ஏறிட்டு பார்த்து என்ன சொல்றான் பாரு, தூரத்துல ஆபிரகாமையும் அவன் மடியிலையும் லாசரு இருப்பதை கண்டான். அப்பொழுது அவன் தகப்பனாகி ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசருவின் விரலின் நுனியை தண்ணீரினால் தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும், இந்த அக்கினி ஜுவாலையில் வேதனைப்படுகிறேனே என்று கூப்பிட்டான். இப்ப சார் எங்க இருக்காரு? அக்கினி ஜுவாலையில கிடக்குறான். இவன் உடம்பு எரியுது, நாக்கு வறண்டுருச்சு, நாக்கு தாகம், தண்ணி கிடையாது. இதுதான் நரகம். இது நம்ம சொன்னா ஏத்துக்க மாட்டீங்க, சரி ஏத்துக்கோங்க, நம்மளாவது ஏத்துக்கோ, நம்ம நம்பாட்டி அவன் நம்ப போறான். அப்ப இவன் என்ன செய்யறான்? தாகம் தாங்கலையா, இவன் வீட்டு வேலைக்காரன் அவன், நீ வராத, அந்த நாய்க்கு நான் எத்தனையோ சோறு போட்டிருக்கிறேன் அந்த பயலுக்கு, அவன் சுண்டு விரல்ல நினைச்சு தண்ணிய நினைச்சு
என் நாக்கில் வைக்க சொல்லப்பா, என்னால முடியலையேன்னு கத்தான். என்னால பார்த்துக்கோ. வாசிங்க, அடுத்து வாசிங்க. அப்பொழுது சரி, அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ பூமியில உயிரோடு இருக்கும் காலத்துல உன் நன்மைகளை அனுபவித்தாய், லாசரும் அப்படியே தீமைகளை அனுபவித்தான். அதை நினைத்துக்கொள். இப்பொழுதோ அவன் தேற்றப்படுகிறான், நீயோ வேதனைப்படுகிறாய். சரி, அதுவும் அல்லாமல் இவ்விடத்திலிருந்து உங்களிடத்திற்கு கடந்து வரவும் அவ்விடத்திலிருந்து எங்களிடத்திற்கு கடந்து வரவும் மனதுள்ளவர்களுக்கும் கூடாதபடிக்கு எங்களுக்கும் உங்களுக்கு நடுவே பெரும் பிளப்பு உண்டாக்கப்பட்டிருக்கிறது என்றான். நான் ஆண்டவர்கிட்ட சொன்ன, ரட்சிக்கப்படும் போது, ஆண்டவரே, நான் சொர்க்கத்துக்கு வரும்போது எங்க அம்மா நரகத்துல வந்தா, நான் நரகத்துக்கு பேர எங்க அம்மாவை போட்டுருன்னு நான் சும்மா சொன்னேன். கொழுப்பு தான், சும்மா அப்படி சொல்றதானே. என்ன ஆண்டவருக்கு இறக்கமில்லாத போலவும், நீ ஆண்டவரோட நீ ரொம்ப இறக்கமில்லாத போலவும் அப்படி சொன்னதுக்கு தான் இந்த கதையை என்கிட்ட கொடுத்தாரு. உண்மையா சார், நான் ஆண்டவர்கிட்ட இப்படி சொன்னேன், கேளுமா, அப்படி சொன்னதுக்கு பதில் சொல்றேன், கேட்டுவோங்க. இப்ப பிரேமாசு கம்மன் இருக்கிறாங்க, செத்து போய் அம்மா சொர்க்கத்துக்கு வந்தாங்க. இவன் பையன் நரகத்துல போய் உட்காந்துட்டு நாக்குல தண்ணி குச்சி ஒரு சொட்டு தண்ணி குடுமான்னு கேட்டா அம்மாவுக்கு மனசு கஷ்டமா இருக்குமா இருக்காதா? அப்ப ஆண்டவர் என்ன சொல்லுவோம்? ஆண்டரே, நான் வேணா போயிடறேன், என் மகனை வேணா அங்க போட்டுருங்கிற பாசம் வரத்தான் செய்யும். அதைத்தான் கர்த்தர் சொன்னாரு, மனதுள்ளவர்களும் கூட அங்கிருந்து இங்கு வராதபடி, இங்கிருந்து அங்கு வர முடியாதபடி உங்களுக்கும் எங்களுக்கும் இடையே பெரும் பிளவு உண்டாகி இருக்கிறது. சரி, கதையை முடிச்சு சொல்றேன். அப்பொழுது அவன், அப்படியானால் தகப்பனே, எனக்கு 5 பேர் சகோதரர் உண்டு, அவர்களும் வேதனையுள்ள இந்த இடத்துக்கு வராதபடி அவன் போய் அவர்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும் பொருட்டு நீர் அவனை என் தகப்பன் வீட்டுக்கு அனுப்பும்படி உம்மை வேண்டிக் கொள்கிறேன் என்றான். இவன் ஒரு புத்திசாலி போடுதுப்பா. இந்த புத்தியை பூமியில் இருக்கும்போது காமிச்சிருக்கலாம், செத்து போய் காமிச்சிட்டான் பாவம். இங்க கண்ணு மூடிட்டா சாப்டர் முடிஞ்சு போச்சுங்க பாவம். அதுக்குள்ள கடவுளை தெரிஞ்சுக்கோங்க. என்ன சார், அடிவாரம் சார், சாகரத்துக்குள்ள கடவுளை தெரிஞ்சுக்கோங்க. இவன் என்ன சொல்றான் பாரு, வர முடியாதா, அப்ப நான் சாக வேண்டியதானே. இவனுக்கு அங்க இருந்து பாசம் வருது பாரு. யாரு மேல என்ன பாரு, செத்து போய் யாருக்கு என்ன வருது பாரு. என் கூட 5 பேர் இருக்கிறாங்க, அவன் எங்க வந்து இங்க வந்துடவே, அதனால நான் வரட்டும், அவன் வரக்கூடாது. தயவுசெய்து லாசருக்கு அனுப்பி, நரகனா இப்படிதான் இருக்கும், இவன் உங்க அண்ணன் நரகத்துக்கு வந்துட்டான் இல்லையா, அதனால நீயும் நரகத்துக்கு வந்துடாங்க அண்ணன் சொல்லி அமிச்சாரு அப்படின்னு போய் சொல்லுங்க. அப்ப இங்க பூமியில வேலை வச்சு அதே புத்தி வருது பாரு. அதை போய் எடுத்துட்டு வா, இந்த 2 இட்டு வாங்கிக்கோ, அந்த முள்ள வெட்டு அப்படிங்கிறது போல அந்த புத்தியில அவனை அனுப்ப சொல்றான். இவனுக்கு வேலைக்காரனா இருப்பான் போல இருக்க, அவன் அனுப்பிடு அப்படிங்கிறான். அதிகாரம் பூமியில தான். நீ செத்து போய் பரலோகத்துல போய் ஆட்டுவியா? இங்கதான் உனக்கு வேலைக்காரன், அங்க அவன் எஜமான் மாதிரி இருக்கான் உனக்கு. நீ அவனை மிரட்டுற, அவன்கிட்ட சொல்றான். கதை புரியுதா? இப்ப பாரு, ஆபிரகாம் அவனை நோக்கி, அவர்களுக்கு மோசேயும் தீர்க்கதரிசிகளும் உண்டு, அவர்களுக்கு அவர்கள் செவி கொடுக்கட்டும் என்றான். அர்த்தம் புரியுதா பாரு. இவன் என்ன சொன்னா, லாசருக்கு அனுப்பியா, அவன் போய் சொல்லட்டும் தான். இவன் அறிவார் தான் சொன்னான். இவன் அறிவார் தான். ஏன்னா இங்கேயே பூமியில பல பாஸ்டர் பார்த்துட்டு தான் போனவன். பாஸ்டர் எல்லாம் சொல்லி கேட்கல, அதனாலதான் அங்க போயிட்டான். இப்ப சொல்றான், அந்த ஆபிரகாம் சொல்றான், அங்க தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க, அங்க ஊழியக்காரங்க இருக்கிறாங்க, அங்க பாஸ்டர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க, அங்க பிரேமா ஜோதி எல்லாம் வச்சிருக்கேன் கோமபுதூர்ல. இனிமே ஒரு கோமபுதூர்ல போய் ஒரு அம்மா போக வேண்டிய அவசியம் இல்ல, அங்க 2-3 பேர்த்த வச்சிருக்கிறேன், அவர்களுக்கு அவர்கள் செவி கொடுக்கட்டும். யாருக்கு? சேலகரன் அம்மாவுக்கு செவி கொடுக்கட்டும். இவன் செத்து போனவன் போய் ஒண்ணு அவசியம். அப்ப இவன் என்ன சொன்னான் பாரு, இவன் விடமாட்டேங்கிறான். அப்பயும் என்ன சொல்றான் பாரு, அதற்கு அவன் ஐஸ்வர்யவான், அப்படி அல்ல தரப்புனாரு ஆபிரகாமே. இவன் பாரு மறுக்கிறான் பாரு. ஏன்னா சுடன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறியா? ஆபிரகாம அனுப்ப முடியாது, அடுத்த பிரச்சனை. இவன் விட மாட்டேங்கிறான். அப்படியெல்லாம் ஆபிரகாமே, இவன் சொல்றான் பாரு, அப்படியெல்லாம் ஆபிரகாமே, மரித்தோரிலிருந்து ஒருவன் அவர் இடத்துக்கு போனால் மனம் திரும்புவார்கள். என்ன அறிவு பாரு உனக்கு சார், அது எனக்கு தெரியாதா? பாஸ்டர் இருக்கிறான்னு தெரியாதா? அவன் சொல்லி நான் வந்துட்டேன், அதனாலதான் என் தம்பி இங்க வர போறான். செத்தவன் போய் சொன்னா நம்புவான்ல. ஹலோ, செத்தவன் போய் சொன்னா நம்பறதுக்கு சான்ஸ் இருக்கா இல்லையா? சொல்லுங்க. அதனாலதான் நான் சொல்றேன், ஐயா நீ போ அப்படின்னு அவன் அனுப்பிடுன்னு சொன்னேன், இப்பயாவது அனுப்பிடு அப்படின்னு சொல்றான். அதுக்கு அவன் என்ன சொல்றான் பாரு ஆபிரகாம். அதற்கு ஆபிரகாம், அவர்கள் மோசேக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் செவிகொடாவிட்டால் மருத்துவரிலிருந்து ஒருவன் எழுந்து போனாலும் நம்ப மாட்டார்கள் என்று சொன்னான் என்றார். கதை முடிஞ்சு போச்சு. நீ சொல்லி உங்க அம்மா நம்பாட்டினா செத்து போனவன் சொன்னாலும் நம்ப மாட்டான். கிறுக்கு பயலாவன்
கிறுக்க மரம் வாங்கிட்டு இருக்கான். செத்தானா சொர்க்கத்துக்கு போனானா கூத்த கேள்வி. சாகரத்துக்கு முன்னாடி ஒரு மாதிரி உளறிட்டு இருந்தா செத்து முசுலோட வந்து உளறிட்டு இருக்கானேன்னு சொல்லுவானா சொல்ல மாட்டானா? அதான் அவர் சொல்றாரு. நம்ப மாட்டேன். சரி, நான் இப்ப உங்களை கேட்கிறேன், உங்க சொந்த பந்தம்லாம் நரகத்துக்கு போகணுமா? உங்க சொந்த பந்தம்லாம் நரகத்துல வாடி தண்ணி தொட்டு கொடுன்னு சொல்றதை நீங்க பார்க்கணுமா? பார்க்க விடாதீங்கம்மா. தயவுசெய்து இப்ப ஜெபம் பண்ணுங்க. தயவுசெய்து ஜெபம் பண்ணுங்க. ஒரே ஒரு மாசம் கஷ்டப்பட்டு அவனை சொர்க்கத்துக்கு வரத்துக்கு கரையன் தேவன் செலுத்திட்டாரா செலுத்தலையா? செலுத்தியாச்சா இல்லையா? அவனை பிசாசு பிடிச்சி வச்சுக்க முடியுமா? முடியாதுங்க. ஆண்டவர் ரத்தத்தை செஞ்சுட்டாரு. அந்த ரத்தத்துக்கு வல்லமை, அந்த ரத்தத்துல இருக்க சக்திக்கு உலகத்துல எதுவுமே ஈடு இல்லை. ஆண்டவர் விலையை கொடுத்துட்டாரு. அவனை விடுவிச்சுட்டாரு. அவனை பாதாளத்திலிருந்து வெளியே வரதுக்கான விலையையும் கொடுத்துட்டாரு. ஆனா இவன் தான் உட்காந்துட்டு இருக்கிறான். நீயும் நானும் செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணு, ஜெபம் பண்ணி அந்த பேயோட பிடியிலிருந்து அவனை வெளியாக்கி அவன் கண்ணை திறந்து விடுறதுதான் நம்ம செய்ய வேண்டிய வேலை. நம்ம ஜெபம் பண்ணணுமா ஜெபம் பண்ணக்கூடாதா? இவ்வளவுதான். இதுக்குதான் இந்த கதையை எடுத்தேன். புரியுங்களா? உன் மகன் செத்து போய் நரகத்துல விட்டுறாதீங்க. உன் மகளை நரகத்துல விட்டுறாதீங்க. உங்க அப்பாவை நரகத்துல விட்டுறாதீங்க. உங்க அம்மா உயிரோடு இருந்தா நரகத்துல விட்டுறாதீங்க. விட்டுறாதீங்க. வருத்தத்தோட ஜெபம் பண்ணுங்க. பாரத்தோட ஜெபம் பண்ணுங்க. விசுவாசத்தோட ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணி வர சனி விட்டு அதுக்கு அடுத்த சனிக்கிழமை கூட்டிட்டு வர போறோம். வர சனி விட்டு உபவாசத்தோட தான் வரணும். நான் சொல்றேன், எல்லாரும் உபவாசத்தோட வாங்க. ஆண்டவரே, வந்த ஜனங்கள் வெறுமனே போகக்கூடாதுப்பா. அவங்களுக்கு விடுதலை வேணும். அவங்களுக்கு ரட்சிப்பு வேணும். அற்புதம் நடக்கணும். அற்புதம் இங்க வந்துட்டு வந்துட்டு போறதுக்கு முன்னாடி வந்ததுக்கு பின்னும் ஒரு பெரிய மாற்றம் வரணும். ஆண்டவரே, பெரிய மாற்றம் நடக்கணும். நீங்க ஒரு காரியம் செஞ்சுதான் ஆகணும் ஆண்டவரே என்று நம்ம தொடர்ந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். நாங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். நீங்க ஜெபம் பண்ணுங்க. அப்படின்னா என்னன்னு கேக்குறீங்க? ஐகாஸ் டேக்கு ஜெபம் பண்ணியான்னு கேட்டா, எத்தனை கிலோ முட்டைக்கோஸ் கொண்டாட சொன்னீங்கன்னு ஒரு அம்மா என்கிட்ட கேக்குது. அந்த அம்மாவுக்கு அவ்வளவுதான் அறிவு. படிச்ச டீச்சர், சத்துணவு டீச்சர் சொல்றாங்க, நான் பக்கத்து வீட்டு பார்வதிக்காக வேண்டிட்டு இருக்கிறேன், அந்த அம்மாவுக்கு இடுப்போலி, அந்த அம்மா வேணா கூப்பிட்டுட்டு வரலான்னு பாக்குறேன். இதான் ஐகாசு? இதான் ஐகாசா? சொந்த தாய் தாப்பனுக்கு ஜெபம் பண்ணி கூப்பிடுயான்னு சொன்னா இந்த அம்மா ஏன் வந்து உட்காந்துருக்காங்க இன்னைக்கு? முசிறி அம்மா. நாளைக்கு திருப்பூர்ல இவங்க சொந்தக்காரங்க தூரத்து சொந்தங்க ஒருத்தங்க இருக்காங்க, 10 வருஷமா குழந்தை இல்லாம. அவங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் லீவு. அவங்களுக்கு என்னைக்கு ஃப்ரீ அன்னைக்கு தானே போகணும். அதனால நாளைக்கு போய் திருப்பூருக்கு முன்ன பின்ன போனதே கிடையாது. போயிருக்கேம்மா திருப்பூருக்கு? சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனது கிடையாது. திருப்பூர்ல அங்க போய் செட்டில் ஆயிட்டாங்க. திருப்பூர்ல எந்த இடம்னு கேட்கறேன், அவரு தெரியலைங்க. நான் போனது இல்லைங்க, வந்தா பஸ் ஸ்டாண்ட்ல வந்தா கூட்டிட்டு போறேன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப திருப்பூருக்கு 2 பேரும் புருஷம் பொண்டாட்டி போனா போதுமா? 2 சிண்டையும் கூட்டிட்டு போகணும். சிண்டையும் வாண்டியும் பஸ்ல கூட்டிட்டு அவங்களுக்கு தீனி கொடுக்கற செலவே அது ஒரு பெரிய செலவு. கண்டக்டர் கொடுக்கற செலவை விட நிறைய போயிடும். வீட்லயே முறுக்கு சுட்டு கையில கொடுத்துருமா. அப்பயும் அவன் கம்மிட்டு போனாவன் கடையில் இருக்கிற டப்பால் அந்த ஈ மூச்சு, அவன் நாய் மூச்சு, அதுதான் அவன் கேட்பான். அவன் நம்ம எப்ப எப்படாப்பா அழுகிறதுக்கு முன்னாடி, உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி அப்படின்ட்டு அவன் ஊன்னு சொடத்துல என்ன வந்துருந்த. ஆமா, வவுத்து ஒழிச்சா எனக்கு என்ன, இடுப்பு ஒழிச்சா என்ன, அவன் பிச்சில போட்டு எடுத்தானா தெரியுமா நமக்கு? உடனே கடலுக்கு இருக்க ஜாமான் முடிஞ்சு வாங்கி தராதிங்க, என்ன ஜாமான் வாங்கி தராதிங்க, உடம்புக்கு கெட்டது. அவன் பூரி கேட்பான், பெருசு பெருசா வச்சிருப்பான். அவன் 78 நாள் தாண்டி வருத்த எண்ணெயில போடுவான். நீ தின்னா 4 நாள் வவுத்தால போயிடும். மனுஷனுக்கு ஒளிஞ்ச நீ அவ்வளவுதான். நல்ல கடையில பூரி சாப்பிடு, 2 ரூபா கம்மின்னு சொல்லி ரோட்ல போய் வித்துட்டு வாங்கிறாங்க. ரைட்டுங்க. அப்ப என்ன ஆச்சு? அவங்க போறாங்க. எதுக்காக போறாங்க? ஐகாஸ் டேக்கு சொந்தக்காரனை கூப்பிடுறதுக்காக போறாங்க சார். குறைஞ்சது நான் சொல்றேன், ஒரு டிக்கெட் 75, 150, 150, 300, 400 ரூபா, 500 ரூபா இல்லாம நாளைக்கு இவங்க போய் கூப்பிட முடியாது ஒரு ஆளை. யாருக்காக போறாங்க? கத்தருக்காக போறாங்க. இந்த 500 ரூபாய் நீ காணிக்க லிஸ்ட் எழுதிக்கோமா, இதெல்லாம் கத்தர் கணக்கு வச்சுக்குவார். ஒரு ஆத்மாவை கூப்பிடுறதுக்காக போறாங்க. சரிங்களா? ஏன் போன்ல சொல்ல முடியாதா? போன்ல சொன்னா அவனும் போன்ல வரலாமா? இல்ல வரேம்மா விட்டுருவான். நேரில் போய் கூப்பிட்டா புருஷன் முன்னாடியே போய் கூப்பிடும் போது நம்மள மதிச்சு ஒருத்தன் வந்திருக்கிறானே, நான் வரேன் சார், அது நான் புள்ள பேக்கிறதுக்கு நீ ஆசைப்படுறிய, எங்க ஆத்தா கூட நினைக்கலையே, ஆனா நீ எனக்காக 30 நாள் வயிற்று கட்டி வாய் கட்டி பண்ணிட்டு இருக்கிறிய, நான் சத்தியமா வரேன்னு சொல்ல மாட்டானா? அதான் விஷயம். அவன் குழந்தை பிறந்த இவங்களுக்கு எனக்கு லாபம், அவருக்கு குழந்தை பிறந்த இவருக்கு என்ன? இவருக்கு ஒரு அழகான ஆண் போல ஒரு அழகான பெண் குழந்தை இருக்குதுங்க, இவங்க ஏங்க அவங்களுக்காக ஜெபிக்கணும்? அதைத்தான் நானும் சொல்றேங்க. அதுதான் பைபிள் தூக்குறோம். அவன் தான் மனுஷன். நம்ம கத்தருக்காக ஊழியம் செய்யும் போது அவன் புள்ள பக்கத்தோட முக்கியம் இல்லைங்க. அவன் ஆண்டவர் தெரிஞ்சுட்டான்னு வச்சுக்கோங்களேன், அதோட விலைக்கு அந்த ஆத்மாவுக்கு விலை எதுவுமே இல்லை. உங்களால முடிஞ்ச அளவு ஊழியம் பண்ணுங்க சார். நீங்க பையன் மாறிட்டு ஊழியம் பண்றதில்ல, இதுதான் ஊழியம்.
நீங்க பண்றீங்க பாத்தீங்களா, ஜெபம் பண்ணிட்டு ப்ராப்பரா போய் பேயை கட்டிட்டு ப்ராப்பரா போய் சந்திக்கிறீங்க பாத்தீங்களா, அதுக்கப்புறம் போன்ல ஃபாலோ பண்ணுங்க, விட்டுறாதீங்க. வார வாரம் நான் வீட்டுக்கு போய் நான் கூட்டம் நடத்துறேன், பயப்படாதீங்க, நீங்க பேசுங்க, அந்த ஆத்மா விட்டுறாதீங்க, ரட்சிக்கப்படட்டும். அப்ப அதுதான் ஐகாசுங்கிறது. தேதி 15 நாள் ஜெபம் பண்ணிட்டு 15 நாள்ல இருந்து 20 நாளைக்குள்ள நம்ம யாருக்காக ஜெபம் பண்ணமோ அவங்கள போய் சந்திச்சு அவங்களை கூப்பிட்டாதான் அவன் ஏதாவது டைம் ஃபிக்ஸ் பண்ணுவான். அவங்களுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஞாபகப்படுத்துங்க, 2 நாளைக்கு முன்னாடி ஞாபகப்படுத்துங்க. நம்ம தொடர்ந்து ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறோம், கர்த்தர் அற்புதங்களை செய்வேன். இடையில கர்த்தரை சோதிச்சு பாருங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு வாங்க, அவங்க சோதிச்சு பார்க்கட்டும். அவங்க சரியுமா, ஆனா வகுத்தூளி வரும்போது ஆண்டவர் என்றுவான், கர்த்தர் சந்திச்சு இறங்கிடுவார். அதனால இந்த ஐகாஸ் கூட்டங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய சொந்த பந்தங்கள்லாம் நாசமா போகக்கூடாது. ரைட்டு, கதை முடிஞ்சிருச்சு. 2வது கதை இருக்கட்டுமா? இதே மாதிரி கொஞ்சம் வேகமா சொல்லிட்டுமா? ரொம்ப போதுமா? விந்து ரொம்ப வீட்டுக்கு வேற ஆச்சுன்னா நேரம் ஆச்சுன்னா போங்க, நான் இப்பயும் சொல்றேன் உங்களுக்கு. சொல்லுங்கன்னு சொன்னீங்களா? ஆதியாகமத்தின் புத்தகம் 25ஆம் அதிகாரம். இப்பதான் நீங்க ஏன் 3 வாரத்துக்கு ஒருக்க வரீங்கன்னு தெரியுது. அதான் 3-10% ஒரே நாள் பண்ணிடுது. நான் விடாக்கண்ணா, நீங்க கொடாக்கண்ண. நீ 3/4 மணி நேரம் பண்ணு, நான் வர வரேன். நீ 3 மணி நேரம் பண்ணு. அதான் ஒரு பாச சொன்னாரு, ஒரு பாசு, இட்லிக்கு யார் காசு தரீங்க, தோசைக்கு யார் தரீங்க, எல்லாம் கை தூக்குவாங்களாம். ஆனா இவன் மடியில 10 ரூபா தான் இருக்கும். இட்லிக்கு எவ்வளவுன்னு கேட்டா 10 ரூபா கொடுப்பான். இட்லிக்கு எவ்வளவுன்னு கேட்டுட்டு தோசைக்கு எவ்வளவு தருவீங்கன்னு கேட்டா, அப்படியா, இட்லிக்கு 5 ரூபா, தோசைக்கு 5 ரூபா. வடைக்கு யார் தரா, நான் கை தூக்குறேன். எவ்வளவு? இட்லிக்கு 3, தோசைக்கு 3, வடைக்கு 4. இந்த 10 தாண்டாது. நீ என்ன குட்டிக்காரன் அடிச்சாலும் இங்க பேக்க முடியாதாக்கும். சரி, அது போல 3 இதனாலதான் சாந்தி சிஸ்டர் பாக்குறாங்க. நீங்களே சொல்லிட்டீங்க 3 வாரத்து பிரசங்கத்தை நான் பண்ணிடுறேன்ட்டு. சரி, ரைட். இருந்தாலும் எனக்காக சோறாக்கி அலைமேலமா பாவம் தூக்கிட்டு வந்திருக்காங்க. கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பார். ரைட், கவனிப்போம். 25ல வாசிக்கலாமா? 21ல இருந்து வாசிக்க போறோம். ஒரு பகுதி மன கதை சொல்றேன். இதான் முழு பிரசங்கமா எடுத்தேன். 31ல இருந்து வாசிங்க. 25ல சாரி, இதுல இருந்து 21ல இருந்து சாரி வாசி. மறுபடியும் கதை தான், கவனமா கேட்போம். வரி வரியா சொன்னா டைம் ஆகும், கொஞ்சம் நான் வேகமா போடுறேன். மலடியாய் இருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டருளினார். அவள் மனைவி ரெபேக்காள் கர்ப்பம் தரித்தாள். என்ன தரிச்சா? ஒரே வசனத்துல எவ்வளவு சொல்லி முடிச்சிட்டார். புள்ள எல்லாம் இருந்தா புருஷன் ஆண்டவர்கிட்ட வேணும்னா புருஷனுடைய ஜெபத்தை கேட்டு பொண்டாட்டி என்ன செஞ்சாரா கர்த்தர்? ஏன்னா பழைய ஏற்பாட்டு காலம், அதனால நீங்க அதே நினைச்சு கூடாது. அப்ப அதான் ஜெபம். சரி, ஜெபம் பண்ணா அவன் மனைவி ரெபேக்காள் கர்ப்பம் தரித்தாள். அவள் கர்ப்பத்தில் பிள்ளைகள் ஒன்றோடு மோதி கொண்டிருந்தன. அப்பொழுது அவள் இப்படியானால் எனக்கு எப்படியோ என்று சொல்லி கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி போனாள். பரவாயில்ல, அந்த காலத்துல நல்ல மெத்தட் கொடுத்துருக்காரு. குழந்தை ஒன்னோட முட்டிட்டு இருக்கும், ரெட்ட குழந்தையா இருக்கும், குழந்தை பிறக்காதா இல்ல டேமேஜ் ஆயிடுமா என்னாச்சுன்னு தெரியலையே என்று பயந்து கொண்டு டாக்டர்கிட்ட போகாம யார்கிட்ட போனா? பரவாயில்ல, நல்ல புத்திசாலிதான் போல இருக்குது. நம்ம தான் நேரம் டாக்டர்கிட்ட போய் பணம் 10,000 போன பிறகுதான் கரெக்டாவேமோ. இங்க 10 காசு கூட செலவு பண்ணாம யாரை பார்த்துட்டாங்க? முதல் கர்த்தரை பார்க்கணும். ஆமேன்னு சொல்லுங்க. டாக்டர் கிட்ட போறதுக்கு முன்னாடி யாரை பார்க்கணும்? டாக்டர் கிட்ட போகணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா போறதுக்கு முன்னாடியே ஒரு 50 ரூபாய் தூக்கி மணி பஸ்ல வச்சிடணும். யாருக்கு? டாக்டருக்கு ஒரு 500 ரூபாய் வச்சிங்கல்ல, இல்ல காசு இருக்காம போடுவீங்களா? போறீங்களா? அப்ப அது ஒரு 10ல 1, 100ல 1 ஆண்டருக்கு செஞ்சிடலாம். வச்சா ஒரு 50 ரூபாய்க்கு ஒரு 200 ரூபாய் மிச்சப்படுத்த மாட்டாரா? 4 நாள் பெட்ல இருக்கு, 2 நாள் இருக்க கொண்டு வர மாட்டாரா? அதனால முதல் காசு டாக்டருக்கு போக கூடாது. முதல் காசு யாருக்கு போகணும்? சரி, இந்த அம்மா பிரச்சனையே இல்லை, நேரம் யார்கிட்ட போயிடுச்சு. அப்ப காசு ஃப்ரீ தானே. இந்த அம்மா ஃப்ரீயா போலாம். ஏன்னா டைரக்ட் யார்கிட்ட போயிடுச்சு? கர்த்தர்கிட்ட போயிட்டா விசாரிக்கிறதுக்கு. சரி, வாசிங்க. அதற்கு கர்த்தர், 2 ஜாதிகள் உன் கர்ப்பத்தில் உண்டாயிருக்கிறது, 2 வித ஜனங்கள் உன் வயிற்றிலிருந்து பிரியும், அவர்களில் ஒரு ஜனத்தார் மற்ற ஜனத்தாரை பார்க்கலும் பலத்திருப்பார்கள், மூத்தவன் இளையவனை சேவிப்பான் என்றார். ஆமேன் சொல்லுங்க. ஒரு சின்னதை கைத்தட்டுங்க. சொல்லுங்க, மூத்தவன். சொல்லுங்க, மூத்தவன் இளையவனை சேவிப்பான். என்னங்க அண்ணங்காரன் தம்பிக்கு வேலை செய்வானா? என்னங்க ஆண்டவர் இப்படி இருக்கிறாரு? மூத்தவன், சொல்லுங்க, மூத்தவன் இளையவனை சேவிப்பான். அப்படின்னா யாரு பெரியவன்?